வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவை நினைக்க குணமது செம்மையாம், குருவை நினைக்க குணமது செம்மையாம். குருவை நினைக்க கொடிய வினைகள் போம், குருவை நினைக்க கொடிய வினைகள் போம். குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம், குருவை நினைக்க கூடிடும் மெய்ஞானம். குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே, குருவை அன்றி ஒரு தெய்வம் உலகத்தில் இல்லையே. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி நான் உரைக்கும் வார்த்தை அல்ல. குரு திருவடி சரணம். வணக்கம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கும், நம் ஆழியார் ஐடி நிறுவனத்தில் சிறப்பாக தொண்டாற்றிக் கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும், இந்த இணையவழியில் இணைந்துள்ள அன்பர்களுக்கும், சிறப்பான ஒரு துரியதவம் இயற்றிய அம்மையார் அவர்களுக்கும், தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கும் அம்மையார் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க 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 வளமுடன். வேதாத்திரிய உலா. இன்றைய நாம சிந்திக்க போற தலைப்பு வேதாத்திரிய உலா. அதாவது நாம கோவில் திருவிழாக்கள்ல இறைவனை, கோவிலில் இருக்கும் இறைவனை கொண்டு வரும் வாகனத்துக்கு பேரு தேர் இல்லையா? அது எதுக்காக அந்த தேர் இறைவனை சுமந்து வீதி உலா வருகிறது அப்படி பாத்தீங்கன்னாக்கா, ஊர் கூடி தேர் எடுப்பதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னாக்கா, அனைவரும் ஒரே ஜாதி, ஒரே இனம், ஒரே இனம், எல்லாரும் ஒரு ஒற்றுமையா இருந்து ஊர் கூடினால்தான் தேர் எடுக்க முடியும். எல்லாருடைய ஒற்றுமையும் இருந்தாதான் ஒரு மனிதனால் வாழ முடியும் என்ற ஒரு தத்துவத்தை உணர்வதற்காக தான் இறை அந்த தேர் என்ற வாகனத்தில் வீதி உலா வரும்பொழுது எல்லாரும் ஒன்று கூடி தேர் இழுத்தால்தான் வர முடியும் என்ற ஒரு அர்த்தம். அதாவது மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருந்தாதான் இந்த வையகத்தில் வாழ முடியும், அப்படி வாழ்ந்தாதான் இறையோட கருணையும் பெற முடியும் என்பதைக்காக உணர்த்துவதுதான் இறை தேர்ல வீதி உலா வருகிறது. இப்போ தேர் கூட அந்த ஊர் மக்கள், அந்த வீதி மக்கள், அந்த ஊர் மக்கள் நன்மை பெறுவதற்காக அது வீதி உலா வருகிறது. ஆனால் வேதாத்திரியம் பாத்தீங்கன்னா உலக ஒற்றுமைக்காகவே வீதி உலா வந்து கொண்டிருக்கிறது. தேர் உலா கூட அந்த ஊர் மக்கள் ஒற்றுமைக்காகவும் எல்லாரும் நன்மை பெறும் என்பதற்காக மட்டும் வருகிறது. ஆனா வேதாத்திரியம் ஒவ்வொரு தனி மனிதனின் உடல் களங்கம், உள்ள களங்கம், மனம் களங்களை நீக்கினால்தான் நீ இறைநிலையை அறிய முடியும். இதை அறிந்து இதை நீ ஒழுங்குபடுத்தினால்தான் தனி மனிதன் அமைதி பெற முடியும். அதனால் உலக அமைதி பெறுவதற்கான அனைத்து நல்ல அம்ச திட்டங்களோடு வேதாத்திரியம் உலக ஒற்றுமை நலனுக்காக வீதி உலா வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா சாமி வீதி உலா வருது இல்லையா? ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா எல்லா கோயிலையும் இப்ப நிறைய திருவிழாங்கள்லாம் நிறைய நடக்கும். அங்க பாத்தீங்கன்னாக்கா சாமி எதுக்காக திருவிழா வருது, வீதி உலா வருது? இத ஒரு பையன் ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க. அப்பா, நம்ம தான் கோயிலுக்கு போறோம், அங்க மூலஸ்தானத்துல இருக்க மூலவர்களா இருக்க நம்ம பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம். ஆனா எதுக்காக நாம தான் கோயிலுக்கு போறோம், சாமியை தரிசிக்கிறோமே, ஏன் இறைவன் வருஷம் வருஷம் இந்த வீதி உலா வரணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அப்பா சொல்றாரு, அப்பா நீயும் நானும் மட்டும் வீதி உலா மூலவர்களுக்குள்ள இறை கோயிலுக்கு போய் பார்க்க முடியுது. ஆனா வயதானவங்க, ஊனமுற்றவர்கள், சிறு குழந்தைகள், இப்படி இன்னும் சில பல காரணங்களுக்காக கோவிலுக்குள் செல்ல இயலாத நிலையில் உள்ளவர்கள் இறைவனை பார்க்கறதுக்கு மனசுக்குள்ள ஏங்குவாங்க, அவங்களால போய் பார்க்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுடைய ஏக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இறைவனே நீ வரலனாலும் பரவாயில்ல, நீ இருக்கிற இடத்தை தேடி நான் வரேன் என்றதுக்காக தான் இறைவன் வீதி உலா வருகிறார்.
தேர்வ வீதி உலா வர்றது ஒற்றுமை, மக்கள் ஒற்றுமை. இறைவன் மக்களை தேடி வருகிறான். எதற்காக? ஊனமுற்றவர்கள், சிறு குழந்தைகள், வயதானவர்கள், ஒரு வயசுக்கு மேல எல்லாரும் கோயிலுக்குள்ளுக்கெல்லாம் போக முடியாது இல்லையா? அப்படிப்பட்டவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? நீ வர வேண்டாம், நான் உன்னை தேடி வரேன் அப்படி என்பதற்காக இறைவன் வியூதி. இன்னொரு ரீசன் கூட அதுல சொல்லலாம். என்னன்னு சொல்ல பார்த்தா, ஒரு வேவ்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலயும் எல்லாமே பாசிட்டிவ் வேவ்ஸா இருக்க முடியாது, நெகட்டிவ் வேவ்ஸும் இருக்கு. அப்போ இப்படி இறை வீதி உலா வரும் பொழுது அங்க இருக்க ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ்களையும் அழித்து ஒரு பாசிட்டிவான ஒரு வேவ் உலா வருவதற்காகவும், ஊர் மக்கள் அனைவரும் அமைதியா இருப்பதற்கு, அங்கு ஒரு நல்ல அலை இயக்கம் வர வேண்டும் என்பதற்காகவும் இறைவன் வீதி உலா வருகிறது. அதே மாதிரி வேதாத்திரிய உலா பாத்தீங்கன்னா, சாமிஜி ஆசான் அருள் தந்தை அவர்கள் உலக மக்கள் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியா நிறைவாய் இருப்பதற்கான பல திட்டங்களை அவர் வகுத்து, அதற்கு தனி மனிதன் அமைதிக்கான அனைத்து அம்சங்களையும் கொடுத்து, நீ என்ன தேடி இதற்காக நீங்க திருவான்மியூருக்கு மெயின் மண்டலத்துக்கு வரணும்னோ, இல்ல ஆழியாருக்கு வந்துதான் நீங்களால் முடியும், எல்லாராலையும் முடியாது இல்லையா? அதனால அவரு போனாரு. ஒரு 2 பேருக்கு தீட்சை கொடுக்கறதுக்கு கூட எவ்வளவு ஊருக்கெல்லாம் தனியா அவர் போனாரு. ஆனா மக்கள் அந்த மாதிரி சிரமப்பட வேண்டாம் என இல்லந்தோறும் மனவளக்கலை மன்றங்களை அமைத்து, ஒவ்வொரு தனி மனித அமைதியே குடும்ப அமைதி என்ற திட்டத்தை போட்டு பயிற்சி முறைகளை கொடுத்து வேதாத்திரிய உலா கொண்டிருக்கிறது. அங்க கொடுக்கப்படும் ஒவ்வொரு திட்டங்களும் என்ன? இப்போ ஐநா சபையில மகிழ்ச்சி தினம் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுவாங்க. ஐநா சபையில மகிழ்ச்சி தினமாக என்னன்னா, அமைதியாக இருங்கள், அன்பாக இருங்கள் இல்லையா? அமைதியா இருக்கணும், அன்பா இருக்கணும், அறிவாக இருங்கள் அப்படின்னு மகிழ்ச்சி தினம் அப்படின்ற ஒண்ணு. அதுக்கு சாமி என்ன கொடுத்திருக்காரு? நமது ஒவ்வொரு தனி மனிதனும் அன்பாய் இருப்பதற்காக பயிற்சி, அறிவாய் இருப்பதற்காக பயிற்சி, அமைதியாக இருப்பதற்கான பயிற்சி முறை திட்டமாக அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அதை எப்படி செய்து நம்ம அன்பா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, அறிவா இருக்கிறதுனா பயிற்சி முறையாக எளிதில் பின்பற்றக்கூடிய ஒரு பயிற்சி முறைகளாக கொடுத்து, வேதாத்திரியம் ஒவ்வொரு தனி மனித அமைதியிலிருந்து உலக அமைதியாக பல திட்டங்களோடு உலா கொண்டிருக்கிறது. அமைதியாக இருப்பதற்கு உடற்பயிற்சி. உடம்பு நல்லா இல்லைன்னா நம்ம அமைதியா இருக்க முடியுங்களா? சான்ஸே கிடையாது. அதுக்கு உடற்பயிற்சி. அறிவாக இருப்பதற்கு தவ பயிற்சி. புரியுது இல்லைங்களா? சமீபத்துல கூட ஒரு அம்மா, பேரம்பேத்தி எடுத்த ஒரு அம்மா பாத்தீங்கன்னாக்கா, இப்ப 10th எழுதி பாஸ் ஆகி நம்ம யூனிஃபார்மோடய பேட்டி கொடுத்து நம்ம வேதாத்திரத்துக்கே ஒரு பெருமையை சேர்த்தாங்க அம்மா. அவங்க கிட்ட படிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இல்லையானா? கஷ்டமே இல்லை. இங்க எளிய முறை தவமுறைகள் நான் பயின்றதால படிக்கிறதுக்கோ மனப்பாடம் பண்றதுக்கோ எனக்கு எந்தவித கஷ்டமும் இல்லைன்ட்டு இப்பவும் மேல் படிப்புக்காக அந்த அம்மா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அறிவா இருப்பதற்கு தவ பயிற்சி முறைகளும், அமைதியா இருப்பதற்கு அகத்தாய்வு பயிற்சிகளும், நம் கிட்ட இருக்கக்கூடிய 6 குணங்களை அளித்த சாமி 6 குணம்னு சொல்லவே மாட்டார். 6 குணம், அறுக்கப்பட வேண்டிய குணம். உங்ககிட்ட இவ்வளவு புகைச்சலை வச்சுக்கிட்டு நீ நிம்மதியா இருப்ப, நிம்மதியா தூங்குவானா? எப்படி தூங்குவ? எப்படி உன்னால அமைதியா இருக்க முடியும்? உனக்குள்ளதான் நீ அறுக்கப்பட வேண்டிய 6 புகைச்சலை வச்சுக்கிட்டு அது புகைஞ்சுக்கிட்டே இருக்குது. உன்னால நிம்மதியா இருந்துட முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு என்ன கொடுத்திருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட அகத்தாய்வு பயிற்சி என்பதை பயிற்சி முறைகளாக அமைதியாக இருப்பதற்கும், அன்பாக இருப்பதற்கும், அறிவாக இருப்பதற்கும் எளிய முறையில் பின்பற்றக்கூடிய பயிற்சி முறை திட்டங்களை நம்மளுடைய வேதாத்திரி மகர்ஷி ஐயா சாமிஜி நமக்கு பயிற்சி முறையாக கொடுத்திருக்காரு. ஐநா சபை கொடுத்த மகிழ்ச்சியா வாழ்றதுக்காக திட்டத்தை நமக்கு அமைதியாக நாம வாழக்கூடியத பயிற்சி முறைகளாக அவரு நமக்கு கொடுத்திருக்காரு. இப்படிதான் வேதாத்திரி ஒவ்வொரு மக்களின் அமைதிக்காக உலா கொண்டிருக்கிறது இல்லையா?
அடுத்து பாத்தீங்கன்னா வேதாத்ரிய உலா இன்னொரு முக்கியமான விஷயம் மூலம்தான் சீக்கிரமாக அனைத்து மக்களும் பின்பற்றக்கூடிய வகையில் கல்வி திட்டங்களாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. கல்வி திட்டமாக, அதாவது கல்வியில நாம பாத்தீங்கன்னாக்கா எத்தனை வகை இருக்கும்? தொழில் கல்வி, எழுத்து கல்வி, தொழில் கல்வி, ஒழுக்க பழக்க கல்வி, இறை தத்துவ கல்வி, அதாவது லிட்ரஸி, ப்ரொஃபஷனலிசம், எத்திக்கல் நாலேஜ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய நேஷனல் பிலாசபி நாலேஜ், இல்லையா? இந்த 4 கல்வி திட்டங்கள் நமக்கு கல்வி திட்டங்களாக நம்ம கிட்ட இருக்கு. அதுல எழுத்தறிவு கல்வி மூலம் கத்துக்கிறோம். நம்ம போட கத்துக்கிட்டதுல இருந்து, இல்லையா, நம்ம எழுத படிக்க போட கத்துக்கிட்டதுல இருந்து எழுத்தறிவுல கல்வி மூலம் கத்துக்கிட்டோம். ப்ரொஃபஷனலிசம் இன்னும் சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு யாராருக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட், எதை கத்துக்கிட்டா நம்ம நிர்வாகம் பண்றதுக்கும் பொருள்துறை ஈற்றுவதற்காக நிறைய தொழில் கல்விகள் எல்லாம் இருக்கு. யாருக்கு எதுல விருப்பமோ அதுல போறாங்க. ஓகே. ஆனா இந்த 2 கல்வியும் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இருக்கு என்பது, கல்வி என்பது ஒருத்தனுடைய அவங்கிட்ட இருக்கிற அகம்பாவத்தை அழிச்சு அறியாமையை போக்கி பணிவு கொண்டு அன்பை மேலோங்க செய்வதற்கு மட்டும்தான் கல்வி உதவணும். ஆனா இந்த இன்னைக்கு இருக்கிற காலத்துல இருக்கிற எழுத்தறிவு கல்வியும் தொழில் கல்வியும் இன்னைக்கு மக்களிடம் அகம்பாவத்தை அதிகமாக கொண்டு சேர்த்திருக்கிறது. நான் படிச்ச என்ன இந்த வேலை செய்ய சொல்ற? ஏன் படிப்பு என்ன, உங்க படிப்பு என்ன? அவனுக்குள்ள அகம்பாவத்தை தான் கொண்டு சேர்த்திருக்கிறது இன்னைக்கு இருக்கும் கல்வி திட்டங்கள் எல்லாம். அவனுக்கு தெரிய வேண்டிய அந்த எத்திக்கல் நாலேஜும் நேஷனல் பிலாசபி நாலேஜும் இயற்கை தத்துவ அறிவும் இன்று மக்களிடம் இல்லை. அப்ப இதை ஒரு கல்வி திட்டமாக இந்த கல்விகள்லாம் இறைந்ததுதான் ஒரு குருகுல கல்வியாக முன்ன மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அந்த கல்வி திட்டம் அவ்வளவாக இல்லை, எல்லா இடத்துலயும் இல்லை. எல்லாமே பொருளாதார கல்வியாக இருக்கும் பொழுதுதான் இன்னைக்கு எல்லாம் இந்த வெறும் எழுத்தறிவு கல்வியும் அந்த தொழில் கல்வியும் மற்றும் கற்றுக்கொண்டவர்கள் விற்காடு என்ன தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நான் சேர்த்து என் லைஃப நான் என்ன வாழ்ந்திருக்கிறேன், எப்படி வாழ்ந்திருக்கிறேன், நான் என்னுடைய ஒரு மனிதன் ஒரு நிறைவா, தனி மனிதன் ஒரு நிறைவா வாழக்கூடிய எந்த அம்சங்களும் இல்லாம நான் ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நிறைவில்லாத ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்திருக்கிறேன் என்று கடைசி காலத்துல ஃபீல் பண்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் இன்னைக்கு எல்லா மக்களும் இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை. நம்ம இதுலயே இப்போ ஜெயின் யூனிவர்சிட்டியில எல்லாரையும் டிப்ளமா போட சொல்லி எல்லாரும் நம்மளுடைய குழு தலைவர்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம என்ன சொல்றோம்? நான் தான் ஏற்கனவே இதுல டிப்ளமா முடிச்சிருக்கேன், அட்வான்ஸ் டிப்ளமா முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா என்ன சொல்றேன்? நான் இதுல எம்ஏ எம்எஸ்சியே முடிச்சிருக்கிறேன், நான் திருப்பி டிப்ளமா படிக்கவா? கேக்குறோமா இல்லையா? தத்துவ ஞானம் நம்ம கிட்ட இல்ல. அப்போ சரி, சாமிஜி ஒரு குருகுல கல்வியாக தத்துவங்களை சுமந்து அதில் எளிமைப்படுத்தி ஈஸியாக பின்பற்றும் வழியில் ஒரு உள்ளுணர்வு கல்வியாக நமக்கு விஷன் பாட கல்வி திட்டங்களை அவருடைய சிலபஸ நமக்கு தத்துவ பாடங்களை நமக்கு சிலபஸாக கொடுத்தாரு. எல்லாரும் எம்ஏ முடிச்சோம், எம்எஸ்சி முடிச்சிருக்கோம், எல்லாம் முடிச்சிருக்கோம். அதுல கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் உடல், உயிர், மனம், மெய்ஞானத்தை பற்றிய அறிஞ்சு அந்த உணர்வு பூர்வமாக நாம பெற்று நாமளும் வாழ்ந்து அடுத்த சந்ததிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதனாலதான் எல்லாரும் இதுல எம்எஸ்சி முடிச்ச நானும் திருப்பி நான் டிப்ளமா போடவா அப்படின்றோம். எம்எஸ்சி முடிச்சிட்டோம், உடலை பத்தின முழு ஞானமும் பெற்றுட்டோமா? மனதை பற்றிய முழு ஞானமும் கல்வியில எந்த கல்வி பெரிய கல்வியில் பாத்தீங்கன்னாக்கா மனதை பற்றிய ஞானத்தை முழுமையாக அறிவதுதான் பெரிய கல்வி. எந்த கல்வி பாத்தீங்கன்னா மனதை பற்றி நீ அதாவது ஒரு வேல்யூபிளான ஒரு எஜுகேஷன் எதுன்னு நம்ம கேட்டோம்னா இந்த மனதை பற்றியும் இந்த இயற்கை பிலாசபி, மனதை பற்றி தெரிஞ்சாலும் இயற்கையை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? முழுமையா எவன் அறிவை தெரிஞ்சுக்கிறானோ அதுதான் உண்மையை கேட்டீங்கன்னாக்கா ஒரு வேல்யூபிளான ஒரு எஜுகேஷன் எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான். தெரிஞ்சுக்கிட்டோமா, தெரிஞ்சு உணர்ந்துட்டோமா, நந்துட்டோமா, உயிரை பத்தினதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாருமே அந்த இறை உணர்வாளர்களாக நாம மாறிட்டோமா?
ஏன் சாமிஜி இந்த உள்ளுணர்வு கல்வியை கல்வி முறையாக கல்வி திட்டமாக நமக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு? திருப்பி திருப்பி நீ அந்த லிங்கோடவே இரு, திருப்பி திருப்பி உன் கருமையத்துல நீ பதிவு போட்டுக்கிட்டே இரு. அப்பதான் நீ அந்த உன்னோட பழக்க பதிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பழக்கப்பதிவுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நம்ம கிட்ட, நம்மளுடைய ஹேபிடேஷன் சொல்லுவாங்க, ஹேபிட் இருக்கு பாருங்க. அதெல்லாம் லேசுப்பட்டது கிடையாது, சும்மாலாம் நம்மளை விட்டு ஓடிராது. அது மேல திருப்பி 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 நம்ம என்ன பண்ணணும், ஒரு நல்பழக்கத்தை போகதான் அந்த பழைய பழக்கம் எல்லாம் நம்மளை விட்டு போகும். அதனாலதான் இவரு, நீ ஒரு கல்வி திட்டமாக கொடுத்தா நீ அதை ஒழுங்கா படிப்ப, எக்ஸாம் எழுதுவ, உன் கருமை இதுல போடுவ, பதிய வச்சு என்ன பண்ணுவேன்னா உன்னோட பழக்கத்துல இருக்கிற பழக்கப்பதிவாக அதை உன்னோட பழக்கப்பதிவா இருக்கிற ஒவ்வொன்றும் விளக்கப்பதிவாக நீ கொண்டு வந்து செயலாற்றுவ என்பதனால்தான் கல்வி திட்டமாக இதை கொண்டு வந்தார். நாம எம்எஸ்சி முடிச்சிட்டோம், எம்ஏ முடிச்சிட்டோம், எல்லாருமே முடிச்ச நாம சாமிஜி எதிர்பார்த்த ஒரு மெய் உணர்வாளர்களாக மாறிட்டோமா? மாறினவங்க திருப்பி போட வேண்டாம், மாறாதவங்க இதை திருப்பி படிக்கிறது, நம்ம கருமையத்துல மேல் பதிவை இன்னும் ஸ்ட்ராங்கா போடணும். போடுறது நம்மளுடைய தனி மனிதன் அமைதிக்கும், குடும்ப அமைதிக்கும், இந்த சமுதாய அமைதிக்கும் நாம கொடுக்கக்கூடிய ஒரு அமைதி, ஒரு மேல் பதிவு இல்லைங்களா? அப்போ திருப்பி திருப்பி நம்ம படிக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே, மேல் பதிவா நல்ல பதிவு போட்டு திருப்பி அந்த லிங்க்லயே இருக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. இல்லைன்னா நம்மள பழக்க பதிவு வேற பக்கமா ஃபங்க்ஷனுக்கும் உறவுகிட்ட இல்ல தேவையில்லாத சில விஷயங்களுக்கும் தான் எழுத்துட்டு போறதா இப்படி ஒரு கிளாஸா போட்டா அதோட நிக்கிறதுக்காக தானே இந்த மாதிரி கல்வி திட்டங்கள் இல்லையா? அப்போ ஒழுக்க பழக்க கல்வி, எத்திக்கல் நாலேஜ் ஒண்ணு இருக்கு, இயற்கை பிலாசபி நாலேஜ்னு ஒண்ணு இருக்கு. இந்த நாலேஜ் கல்விகள் எல்லாமே நமக்கு நம்மளுடைய இந்த கல்வி திட்டத்தின் மூலியமாக நம்மளுடைய கருமையத்தில் மேலுபல்வதையாக போட 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 கருமைய தூய்மை உள்ளவர்களாக குணநல பேறு பெற்றவர்களாக நம்மளை மாற்றுவதற்காக தான் வேதாத்திரியம் உலா வந்து கொண்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கிட்டோங்களா? கல்வி இன்னைக்கு இருக்கிற அந்த எழுத்து அறிவு கல்வியும் தொழில் கல்வியும் அகம்பாகவத்தையும் ஆணவத்தையும் அறியாமை என்ற இருளில் அறியாமையில இருந்து நீக்காம இருளில் நம்மளை இன்னும் மூழ்கடித்து பணிவும் இல்லாமல் ஒழுக்கமும் இல்லாமல் நம்மளை என்ன பண்ணியிருக்காது, ஒரு ஒழுக்க பாதைக்கு கொண்டு செல்லாமல் இருளில் மூழ்கெடுத்து கொண்டுதான் இருக்கிறது. நாம இது மாதிரி ஒரு குருகுல கல்வி மாதிரி இருக்கிற இந்த கல்வி திட்டத்தில் இணைய ஒரு ஒழுக்க கல்வியும் இந்த இயற்கை பற்றிய ஞானத்தையும் நம்ம, ஏன்னா வேதாத்திரிய கல்வியில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு விஷயமும் மறைப்பொருளாக நம்ம கிட்ட இருக்கிற மனம் உயிர் பற்றிய மெய்ய பொருள் அறிஞ்சு, பஞ்சபூதங்களை பற்றி அறிஞ்சு, அந்த இயற்கையோட இணைஞ்சு இயற்கையாக இறைநிலையை பற்றி அறிஞ்சு அதை உணர்வர்களாக மாற்றுவதற்கான பயிற்சி முறைகள் தான் இது எல்லாமே இல்லையா? அப்ப திருப்பி நாம இதுல சேர்ந்து படிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. நம்ம கிட்ட மாற்றம் வரணும்னா சேர்ந்து கட்டாயம் நம்ம இதெல்லாம் படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? சரி, ஒழுக்க பழக்க கல்வி. ஒழுக்க பழக்க கல்வி எதுல இருந்து நமக்கு கிடைக்குது சொல்லுங்க? ஒழுக்க பழக்க கல்வியில ஒழுக்கம் என்பதை யார்கிட்ட இருந்து கத்துக்கணும்? நம்ம உலகத்துல தர்மம் ஜெயிக்கணும், தர்மம் நிலைக்கணும், தர்மம் நிலைக்கணும், தர்மம் நிலைச்சு நிக்கணும். அப்படின்னாக்கா எதனால தர்மம் நிலைக்கும்ன்றீங்க? ஒழுக்கம் இருந்தால்தான் தர்மம் நிலைக்கும். அந்த ஒழுக்கம் யார்கிட்ட இருந்து வரணும்னு நினைக்கிறீங்க? உயர்ந்தவர்கள்கிட்ட இருந்து வரணும். இந்த சமுதாயத்துல எவ்வளவோ பல பேர் நல்ல உயர்ந்தவர்கள்லாம் இருக்கதான் செய்யறாங்க. அவர்களை சார்ந்த லட்சக்கணக்க மக்கள், அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கதான் செய்யறாங்க. அவருக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள்லாம் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா இந்த சமுதாயத்துல உயர்ந்தவர்கள் தன்னுக்காக உயிரை கொடுக்க கூட லட்சக்கணக்கான பேர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒரு நல் ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை அவர்கள் சொல்லி கொடுக்கிறார்களா? இன்னைக்கு இருக்க திரைப்படத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அன்னைக்கு இருந்த திரைப்படங்கள்லாம் எப்படி இருக்கு, இன்னைக்கு இருக்க திரைப்படங்களை சாமிஜி திரைப்படத்தை கூட என்ன சொல்லல, ஒரு குறையா சொல்லல. அது மூலியம் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கும் நல்ல ஒழுக்க பழக்கங்கள் கொடுப்பதற்காகவும் இதையெல்லாம் நாம திரையரங்கள்ல உபயோகப்படுத்திக்கணும் தான் அவர் சொல்லியிருக்காரு. சினிமா துறையை என்னைக்குமே ஒரு குறை சொன்னதே கிடையாது. ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? தனக்காக உயிரை கொடுக்கறதுக்கு லட்சக்கணக்கான ரசிகர் இருக்கான். ஆனா இவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு குழந்தை அன்னைக்கு அவங்க அம்மாட்ட சொல்லுது, அம்மா தலைவரோட இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு,
அப்படியே கண்ணை எடுத்து பட்டு 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 பட்டுன்னு எல்லாரும் அப்படியே ஷூட் பண்ணி தள்ளணும் போல இருந்துச்சு. நிஜமா சொல்றேன், கேட்கும் போது அவ்வளவு வருத்தமா இருந்தது. உங்களை சார்ந்திருக்க லட்சக்கணக்கான அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இது பாவம் தானே? நீ தனி மனிதன், நீங்க ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க போதும்ன்ற நிறைவு வராம திருப்பி திருப்பி சம்பாதிக்கிறதுக்காக அந்த புகழ், அதிகாரம், புலன் இன்பத்துக்கு நீங்க அழிச்சு இருக்கிறதுக்காக உங்களை சார்ந்திருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்க என்ன பழக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க? அந்த சிறு குழந்தைய அன்னைக்கு அவங்க அம்மாட்ட பார்த்து சொல்லு, பட்டு 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 பட்டுன்னு எல்லாரும் ஷூட் பண்ணணும் போல ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டாங்களே. சொன்னது கேர்ள் பாப்பா. இன்னும் பாய்வங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. அப்ப என்ன கல்வி திட்டத்தை, என்னதான் ஒழுக்க உயர்ந்தவர்கள் என்ன ஒழுக்கத்தை இன்னைக்கு சொல்லி தராங்க? வேதாத்திரியம் சொல்லி தருது. வேதாத்திரியம் நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லி கொடுத்து இரண்டொழுக்க பண்பாடு என்ற ஒரு பெரிய தாரக மந்திரத்தின் மூலியம், பெரிய தாரக மந்திரத்துனா அவனுடைய உடல் தவத்துக்கு அப்புறம் 3 முறை சொல்றோம். எதுக்காக 3 முறை சொல்ல வச்சாரு? உன்னோட உடல் செல், உங்களுடைய மனம் செல், உங்களுடைய உயிர் செல்கள்லயும் பதிவு பண்றதுக்காக தான் 3 முறை சொல்ல வச்சாரு. அந்த பெரிய ஒழுக்கம்னா என்னன்றதுக்கு பெரிய ஒரு டெபினிஷனே கொடுத்து நம்மளோட கல்வி திட்டங்களாக நிறைய வேதாத்திரை உலா இன்னைக்கு ஒரு தனி மனிதனை ஒழுக்கப்பாதையில கொண்டு போற கல்வி திட்டமாக இன்னைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது. உண்மையை நான்லாம் இதுல படிச்ச பிறகுதான் இயற்கையை பத்தின அறிவு, எனக்கு பஞ்சபூதத்தங்களை பத்தின அறிவு, ஒவ்வொன்றும் நமக்கும் அதுக்கும் உள்ள ரிலேட்டிவ், இந்த நேஷனல் பிலாசபி பத்தின சுத்தமா எனக்கு அப்பெல்லாம் தெரியாது. அப்போ இன்னைக்கு ஒவ்வொன்றுத்துல என்ன இருக்கு, அதை பாழ்படுத்துறதுக்கும் நம்மள பாழ்படுத்துறதுக்கும் என்ன சம்பந்தம், இறைவன் எங்கெல்லாம் இருக்கிறான், இயற்கையா நிறைஞ்சு இருக்கிறான் அப்படி என்றதெல்லாம் நான் வேதாத்துல வந்து விஷன் பள்ளி பாடத்திட்டங்கள் மூலம்தான் நான் உணர்ந்துகிட்டேன். அதுதான் இன்னைக்கு ஒரு பேராசிரியர் உங்க முன்னாடி வந்து இன்னைக்கு இந்த விளக்கங்களை சொல்ல வைக்கிறதுக்குலாம் அருள் தந்தை தான் காரணம். அப்ப இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு மனிதனால் மட்டும்தான் நிறைவான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற மனம் சார்ந்த இந்த வேல்யூ எஜுகேஷனை யாரு கொடுக்கிறா? வேதாத்திரியம் கொடுத்து கொண்டிருக்கிறது. வேதாத்திரியம் உலா வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இல்லறந்தோறும் மனவளக்கலை மன்றங்களை அமைத்து வேதாத்திரியம் இந்த கல்வி திட்டங்கள் மூலம் எல்லார் இல்லங்களையும் வளம் வந்து கொண்டிருக்கிறது இல்லையா? கிருஷ்ணர் வந்து தவம் தேர் ஓட்டிட்டு இருக்காரு வேகமா. அங்க பாத்தீங்கன்னாக்கா அர்ஜுனன் வந்து உட்காந்துட்டு வந்துட்டு இருக்காரு தேர்ல. அவர் வேகமா போறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு அர்ஜுனன் கிட்ட, அர்ஜுனா அர்ஜுனா அங்க பாரு, அந்த மரத்துல இருக்க மயில் எவ்வளவு அழகா இருக்கு பாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அர்ஜுனன் சொல்ற, ஆமா ஆமா அழகாதான் இருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன கொஞ்சம், இல்ல 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 அது வந்து மயில் கிடையாது, அது வந்து கருடன் மாதிரி இல்ல இருக்கு அப்படிங்கிறாரு. உடனே அர்ஜுன் சொல்றாரு, ஆமா ஆமா கருடன் மாதிரிதான் இருக்குது அப்படின்றாரு. அதுக்கப்புறமா இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் வேகமா போயிட்டு இருந்து, அது கருடன் மாதிரி கூட தெரியலையே, புறா மாதிரில இருக்கு அப்படிங்கிறாரு. உடனே அர்ஜுனர் சொல்றாரு, ஆமா ஆமா அது புறா மாதிரிதான் இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்ணிட்டாரு அர்ஜுனன் வந்து டக்குன்னு தேர ரதத்தை நிறுத்திட்டார். நிறுத்திட்டு, கிருஷ்ணா அர்ஜுனா நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? உனக்கு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நான் சொன்னதெல்லாம் உனக்கு தெரியுதா இல்லையா அப்படின்னா அவர் சொல்றாரு, எனக்கு எதுவும் தெரியல. அதாவது இது எல்லாம் அது புறாவா, அது மயிலா, அது கழுகா அப்படின்றதெல்லாம் நானு கவனிக்கல. ஆனா எல்லாத்துலயும் பரம்பொருள் நீ இருக்கிறன்றத மட்டும் நான் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவுதான் ஒரு பெரிய நான்கார் தத்துவமே. இதுதான் ஒவ்வொரு இளைய சமுதாயத்துல இருந்து நம்ம வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்துலயும் நீ இருக்கிறன்றத தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதாங்க இயற்கை அறிவு. இந்த அறிவு தெரிஞ்சுட்டா எப்படிங்க இருப்போம்? நம்மளோட ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படிங்க இருப்போம்? நம்ம இந்த நாலேஜ் இன்னைக்கு எந்த கல்வி திட்டம் சொல்லி கொடுக்குது? இதுதாங்க குருகுல கல்வியில முன்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்த கல்வி. இன்னைக்கு அந்த கல்வி திட்டம் இல்லை. இத வேதாத்திரம் பல அம்ச திட்டங்களோட இன்னைக்கு இந்த கல்வி முறை திட்டங்களாக வந்து கொண்டிருக்கிறது. தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிந்து கொள்வதில்லை, தெரிய கூடாத விஷயத்தெல்லாம் கல்வியாக நாம இன்னைக்கு தெரிந்து வைத்திருக்கிறோம். இன்றைய கல்வி முறை திட்டம் பதவி வந்தால் பணிவு வரணும், அதுவும் இல்ல.
ஒழுக்கமும் இல்ல அங்க, இல்லையா? அகம்பாவமும் ஆணவமும் நிறைந்திருக்கிறது. அறியாமையை போக்கல இருளதான் மூழ்கடிச்சிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாமே பொருளாதாரத்தை ஈற்றுவதில் தான் மனித குலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இயற்கை சார்ந்த அறிவை பற்றி யாருக்கும் எதுவும் தெரிவதில்லை. இயற்கையை பற்றின சார்ந்த அந்த வேல்யூ எஜுகேஷன் தெரியாதவங்களால் இறை உணர்வை பெற இயலாது. அங்கு அமைதி இருக்காது. அப்ப இங்க என்ன சொல்றாரு கிருஷ்ணர், என்ன அர்ஜுன் என்ன சொல்றாரு? அத பத்தி எல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியல, எல்லாத்துலயும் நீ இருக்கிறன்றத மட்டும்தான் நான் தெரிஞ்சிருக்கிறேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இதுல தெரிஞ்சிக்க வேண்டியதை தெரிஞ்சுக்கிறதல்ல, தெரிஞ்சிக்க தேவையில்லாத நிறைய விஷயங்களை போட்டு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க வச்சிருக்கோம். வேதாத்திரியம் இந்த உள்ளுணர்வு கல்வி திட்டமாக இன்னைக்கு சிறப்பாக கல்வி பாடத்திட்டங்களாக உலா வந்து கொண்டு இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் எப்படி எல்லாம் உலா வந்து கொண்டிருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஞ்ஞானம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு படித்தொட்டி எல்லாம் இருக்கு. ரிமோட்டை பாத்துக்கிறீங்களா, செல்ல பாத்துக்கிறீங்களா, டிவிய பாத்துக்கிறீங்களா, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த விஞ்ஞானம் இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப ஃபேமஸா வளர்ந்துருச்சு. ஆனா ஒரு 10,000 கரெக்டா கூட எவன் தெரியல, ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றின மெய்ஞானம் இன்று எவ்வளவு பேருக்கு போய் சேர்ந்திருக்கு? மெய்ஞான பத்தின அறிவு எவ்வளவு பேருக்கு போய் சேர்ந்திருக்கு, இல்லையா? ஆனால் வேதாத்திரியம் நம்மளுடைய பிரம்ம ஞானம் என்ற வகுப்பில் இந்த விஞ்ஞான அறிவை மெய்யறிவோட மெய்ஞான அறிவை விஞ்ஞானத்தோட ப்ரூஃப் பண்ணி நம்மளுடைய வேதாத்திரியம் ப்ரூஃப் பண்ணி கல்வி திட்டமாக ஒரு பாடத்திட்டமாகவும் இன்னைக்கு உலா வந்து கொண்டிருக்கிறது. மெய்ஞானத்தை விஞ்ஞானத்தோட ஒப்பிட்டு நமக்கு பிரம்ம ஞானமாக பிரம்ம ஞானியாக்கி, இல்லையா? வெறும் நீங்க படிச்சாதான் இல்ல, ஒரு பிரம்ம ஞான பயிற்சிக்கு போயிட்டு வந்தாலே நம்ம வந்து நிறைய ஆட்டம் பத்தி எல்லாம் நிறைய விஷயங்களை எல்லாரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. படிச்சவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி இறை தத்துவத்தை நல்ல விஞ்ஞானத்தோட போய் நிறைய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லையா? அப்போ வேதாத்திரம் எப்படி உலா வந்து கொண்டிருக்கிறது? பிரம்ம ஞான பயிற்சி மொழியும் மெய்ஞான கல்வியை விஞ்ஞானத்தோடு இணைத்து சிறப்பாக அது உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எப்படிலாம் வேதாத்திரம் உலா வந்து கொண்டிருக்கிறது? எல்லாருக்கும் வாழ்வின் நோக்கம் தான் என்ன நோக்கம்னு தெரியாதே ஓடிட்டு இருக்கோம். நம்மள யாருதான் திருத்திட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஓடுறோம் 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 ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்மளுக்கு என்னதான் வேணும், எவ்வளவுதான் வேணும்னு தெரியாமலே நம்மள யாரோ ஒருத்தர் நம்மள திறத்துற மாதிரியே லைஃப்ல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம், இல்லையா? ஆனா நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் தான் என்ன அப்படின்றதையே தெரியாம ஓடிட்டு இருக்கோம். ஆதிசங்கரர் கிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, உங்களோட வாழ்வின் நோக்கம் தான் என்ன? அவர் சொல்றாரு, என்னுடைய போதுண்டா சாமி, இந்த பிறப்பு நான் பிறந்து இது வரைக்கும் வாழ்ந்ததெல்லாம் நான் போதும். எத்தனை முறைதான் பிறக்கிறது, எத்தனை முறைதான் இறக்கிறது, போதும். நான் ஒண்ணு தடி கிருபையே சேர்ந்துடணும். அவருடைய வாழ்வின் நோக்கமே இறைவன் திருவடியை போய் சேர்ந்துடணும், திருப்பி திருப்பி பிறக்கக்கூடாது. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புறநப்பி ஜனனம் புறநப்பி சயனி இக சம்ஹாரே பகை துஸ்தாரே கிருபாபயாரே பாகி முராரே, இல்லையா? எனக்கு எத்தனை முறைதான் பிறக்கிறது, எத்தனை முறைதான் இறக்கிறது, உன் திருவடியை வந்து நான் சேர்ந்துடணும், அவ்வளவுதான் என் வாழ்வின் நோக்கம் அப்படின்றாரு ஆதிசங்கரன். அதே கேள்விய அதே கொஸ்டின ஆண்டாள் கிட்ட போய் கேக்குறாங்க. உங்களுடைய வாழ்வின் நோக்கம் தான் என்னன்னு. அவங்க சொன்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா இன்னும் வித்தியாசமா இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னாக்கா, வாழ்க்கை வாழ்வதற்கு தான், ஆனா அதை எப்படி வாழணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுக்காகவே வாழணும்னாங்க. அவங்க இறைவனுக்காக மட்டும்தான் வாழணும்னாங்க. எப்படி? என்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றமே யாவும் உமைக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் என்பாவார். வாழ்க்கை வாழ்வதற்கு தான், ஆனா யாருக்காக வாழணும்? இறைவா உனக்காக நான் வாழணும் அப்படின்னு ஆண்டாள் அம்மா சொல்றாங்க. இதுதான் என்னுடைய வாழ்வின் நோக்கம்ட்டு அம்மா சொல்றாங்க. அடுத்து வள்ளலார் கிட்ட போறாங்க. உங்களுக்கு என்னதான் வாழ்வின் நோக்கம் அப்படின்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, அப்பா நான் கேட்ட வரலாம் நீ புரிய வேண்டும்.
ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும்னாரு. அவர் கேட்ட வரம் பார்த்தீங்களா? நான் கேட்ட வரத்தெல்லாம் நீ கொடுக்கணும், ஆறுயிருக்கெல்லாம் அன்பு செலுத்த வேண்டும் அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு பொறுமை வேணும், அதுக்கு அவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும், எல்லா உயிரும் இன்புற்று வாழணும்ட்டு எல்லார்கிட்டயும் நாம பொறுமையா போற விஷயம் இருக்கு பாருங்க, சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? இந்த புலன்கள் நம்மள ஆட்டு வச்சிரும். அந்த புலன்களை கண்ட்ரோல் பண்ணி அதுல நாம நல்ல பதிவுகளை சேர்த்து நாம ஒரு பொறுமையா ஒருத்தரை ஹேண்டில் பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அதனாலதான் இறைவன் கிட்ட அப்படி கேட்கிறாரு அவரு. அப்பா, ஆறுயிருக்கள் நான் கேட்ட வரத்தெல்லாம் நீங்க கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா ஆறுயிருக்கெல்லாம் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனதை கொடுங்க அப்படின்னு. இதுதான் என் வாழ்வின் நோக்கம்ட்டு வள்ளலார் சொல்றாரு. அடுத்து வேதாத்ரி மகரிஷிட்ட வராங்க. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். எத்தகைய உயிர்களுக்கும் இன்ப நிலையை காத்து இறை உணர்வில் இணைந்து அறமாற்றி வாழும் பேரு. அதாவது அவருடைய வாழ்வின் நோக்கம்னா இறை உணர்வு பெற்று அறநெறி வாழ்க்கை வாழணும். இறை உணர்வு பெறுவதற்கு, அதாவது ஒரு ஞானிகள் தான், ஞானம் பெற்றாதான், ஞானிகள் ஆனாதான் இறை உணர்வு பெறணும் என்பது கிடையாது. அதாவது ஒருத்தர் ஞானி ஆகணும்னாலே மலையை தூக்கி இடுப்புல வச்சுக்கணும், இவ்வளவு பெரிய தாடி மீசை வளைச்சிட்டு காவி குத்துணி கட்டணும் கிடையாது. அவங்க கிட்ட இருக்க தேவையில்லாத எண்ணங்களை நீக்கிட்டாலே பெரிய ஞானத்தை அவங்க அடைஞ்சிருவாங்க. இததானே சாமிஜி நமக்கு அகத்தாய் பயிற்சியில கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? நாள்தோறும் செய்த விற்றை நல்லொருக்கம் கொள்ளும் முன் கணித்துக் கொள்வீர். என்ன சொன்னாரு? சாமி கிட்ட கேட்கும் போது, நீங்க இறை உணர்வு பெறணும், அறநெறி வாழ்க்கை வாழணும்னு சொன்னீங்க. அறநெறி வாழ்க்கை வாழாம இறை உணர்வை பெறவே முடியாது. அறநெறியாக நீங்க சொன்ன விஷயம் ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற 3. இந்த 3 விஷயத்துல என்ன இருக்குன்னா, முதல்ல தனக்கு செய்ய வேண்டிய ஒழுக்கத்தையே ஒருத்தர் கரெக்டா செய்யணும். தன்னை பார்த்துக்கணும். தனி மனிதன் முதல்ல அவனை பார்த்துக்கிற விஷயத்தையே அவன்ல பெரிய ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும் எல்லாமே. அப்புறம் தன்னை பார்த்து தன் குடும்பத்துக்கு சார்ந்த செய்து சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய பணியும் செய்ய ஒருத்தர் அவரவர்களுடைய கடமையை அவரவர்கள் முறையாக செய்தால். ஏன்னா அதான் சொல்றேன், இறையுணர்வு கல்வின்றது இதுதான். எல்லா இடத்துலயும் இறை இருக்குனாக்கா தான் மட்டும் செல்பிஷா வாழாம எனக்கு இருக்கிறதுதான், எனக்கு என்னுடைய தேவைகள் தான் மற்றவருக்கும் தேவையா இருக்கும் போது, அப்ப இந்த சமுதாயத்துக்கு என்னுடைய தேவைகளே சமுதாயத்துக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது என்னும் போது அவங்களுக்கு தேவையானதை நம்ம செய்யணும். அப்ப அந்த உணர்வு நமக்கு இருக்கணும் இல்லையா? எல்லாரும் நல்லா இருக்கு, எனக்கு மட்டும் கிடைச்சா போதாது, எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் கிடைக்கணும் என்ற தொண்டாற்றக்கூடிய அந்த குணம் எல்லாருக்கும் வேகணும். அப்போ இந்த இறை உணர்வு நான் பெறணும்னா நான் என்னுடைய ஒழுக்கம், கடமை, ஈகையில நான் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நான் அதுக்கு எனக்குள்ள இருக்க என்ன பண்றது, திருப்பி என்னோட இருக்க தீய எண்ணத்தை நான் எப்படி முறைப்படுத்திக்கணும்? சாமிஜி இதேதான் சொன்னார். ஒண்ணும் இல்ல, நாள்தோறும் உறங்கும் முன் நல்லுறக்கம் கொள்ளும் முன் கணித்துக் கொள்கிற உன்னை. தூங்கும் போது இன்னைக்கு நாம இவங்க கிட்ட இப்படி பேசுனது தப்பு தெரியும் நமக்கு, இன்னும் கொஞ்சம் சாஃப்டா பேசி இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பொறுமையா போயிருந்திருக்கலாம். இறைவன் கிட்ட இன்னைக்கெல்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் பக்குவப்பட்ட மனதை கொடு, பொறுமைய கொடு. இப்படி இப்படி நம்ம யாருக்கிட்ட எல்லாம் பக்குவம் இல்லாத நிலையில் கொஞ்சம் நடந்திருக்கிறோமோ, பொறுமை இல்லாம நடந்திருக்கிறோமோ, அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது நாளைக்கு இது மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். ஒரு சங்கல்பத்தை போட்டுட்டு இப்படியே ஒவ்வொன்னா கழிச்சிட்டு இருந்தேன்னா நீ இறை உணர்வு பெற்ற, உன்னுக்குள்ள இருக்க இறையோட நீ லிங்க் ஆகும் போது இறை உணர்வு பெற்றவனாக மாறிடுவ. அவ்வளவுதான். பெருசா கொடுத்து சாமிஜி நம்மளை திருத்த முடியாத அளவுக்கு பெரிய பெரிய திட்டமாக வேதாத்திரையும் உலா வரல. எளிய முறையில் நாம பின்பற்றக்கூடிய பயிற்சி முறைகளை கொடுத்தே ஒவ்வொருத்தரையும் ஞானிகளாக்கும் முயற்சியில் வேதாத்திரையும் உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு பயிற்சி திட்டங்களை எளிய முறையில் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் இவ்வளவு சீக்கிரம் ஞானியாக்கக்கூடிய எந்த பயிற்சி முறையும் வேதாத்திரத்தில் தவிர வேறெங்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை என்பதுதான் உண்மை. அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, செயல் விளைவு உணர்கல்வின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாரு. அப்பா, இது ஒண்ணுதான் நம்ம கிட்ட சீக்கிரம் ரிசல்ட். ஏப்பா, கைய தட்டுன சவுண்டு வரக்கூடாதுன்னா வராம இருக்குமா?
கைய தட்டுன சவுண்டு வராத இருன்னா எப்படி இருக்கும்? மணி அடிச்ச சவுண்டு வராம பெல் ஓசை கேட்காம இருக்கணும்னாக்கா எப்படி கேட்காம இருக்கும்? மரம் இலைகளே ஆடக்கூடாதுன்ற காத்தடிச்சா ஆடதான் செய்யும். எந்த ஒரு செயல் இருந்தாலும் அதுக்கு விளைவு இருக்குது. அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் செயலுக்கேற்ற விளைவு இருக்கு என்ற ஒரு கல்வி திட்டத்தை நமக்கு கொடுத்தாரு பாருங்க. அதுலதான் பயம் அதிகமா வந்துச்சுன்னு. நம்மளுக்கு மாத்திக்க கூடிய விஷயங்களை, பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் அன்னைக்கு இதெல்லாம் கருட புராணமாலாம் நிறைய முன்னோர்கள் கொடுத்தாங்க. ஆனா சாமிஜி நமக்கு இந்த வேதாத்திரை எப்படி ஒரு செயல் விளைவு கல்வி திட்டத்தை ஈஸியா நமக்குள்ள கொடுத்து நமக்குள்ள தப்பு பண்ற ஒரு எண்ணம், சொல், செயல், தாட்லயும் சரி, சீலையும் சரி, ஆக்ஷன்லயும் சரி சீக்கிரமாக ஒரு விளைவை சாமிச்சு கொடுத்த ஒரு பெரிய விஷயம் செயல் விளைவு. எந்த செயல் செஞ்சாலும் விளைவு எப்படி கருமையத்துல போய் உங்களுக்கு எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்றத கல்வி திட்டத்துல நமக்கு எவ்வளவு அழகா உணர்த்தினாரு. இப்போ ஒரு தாட்ல கூட நமக்கு ஒரு எண்ணம் தீமையா வந்தா கூட ஒரு பயம் வந்துருச்சு. தாட்ல வந்தா தானே செயல் செய்வோம், அப்புறம் தானே அதுக்கான விளைவு. இத அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எப்படி எல்லாம் அதை உபயோகப்படுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடவுளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா நாம இந்த மாதிரி பாவப்பதிவுல இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. கேட்டவே கிடையாதுன்னாரு சாமிஜி. அழுத்த திருத்தமாக செயல் விளைவுல நமக்கு பாடம் திட்டமா கொடுத்திருப்பாரு. அப்படித்தானே அவங்க தான் வாழ்றதுக்காக சமுதாயத்துல எல்லாம் நிறைய பாவ காரியங்களா, ஏன்னா தன்னுடைய பண்ண பாவ பணத்தை எல்லாம் கோவில் உண்டியல்களையும் இந்த மாதிரி புண்ணிய காரத்துகள் எல்லாம் கொடுத்துட்டா நம்ம பாவம் எல்லாம் தொலைஞ்சிரும், நான் தான் இந்த நல்ல செயல் செய்யறேன்னு, அதுக்கான விளைவு எனக்கு தர்மம் கிடைக்கதானே செய்யும் அப்படின்னு திருப்பி திருப்பி பாவம் செய்வாங்க அவங்க. அப்ப அந்த பாவ பணத்துல கிடைக்கப்பட்டவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்போ சாமிலாம் அதெல்லாம் கிடையாது. நீ திருப்பி திருப்பி பாவம் பண்ணி பாவம் பண்ணி திருப்பி திருப்பி நீ கடவுளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம்னாக்கா நீ உன்னோட எண்ணம், சொல், செயல்ல கூட திருப்பி நம்மள பாவம் பண்ணாதவர்களாக மாற்றி ஒரு செயல் விளைவு கல்வி திட்டத்தை நமக்கு கொடுத்த ஆணித்தரமாக ஒரு சின்ன எண்ணம் கூட நெகட்டிவ் வந்தா கூட திருப்பி நம்ம அடுத்த வாட்டி இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு என்ற ஒரு சங்கல்பத்தையும் போட்டு நம்ம உறவுகிட்டையும் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு அந்தந்த நிமிஷமே ஒரு அகத்தாய் உள்ள பண்ணி நம்ம கருமையத்தை தூய்மையாக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டங்களை நிறைய வேதாத்திரியம் கொடுத்து நம்மளோட ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒரு கருமைய தூய்மை உள்ள ஒருத்தராக மாற்றிக்கொண்டு வருகிறது, உலா கொண்டிருக்கிறது இந்த வேதாத்திரி. ரொம்ப ரொம்ப அருமையாக, ரொம்ப ரொம்ப அருமையாக. அடுத்து கொண்டிருக்கும் இன்னொரு திட்டம் பாத்தீங்கன்னாக்கா இது இன்னும் பெருசுனே சொல்லலாம். அதாவது பெண்களுக்காக. பெண்கள் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தாழ்த்தி இந்த சமுதாயம் எல்லாம் இருந்தது இல்லையா? அதாவது இறைஞானம் பெறுவதற்கு இவங்க எல்லாம் ஒரு லாய்க்கு இல்லாதவங்க, பெண் கூட இருந்தா இறைஞானம் பெற முடியாது, ஞானி ஆக முடியாது, பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்க முடியாது அப்படின்னு இருந்தாங்க. ஆனா அப்படி இருந்தவங்க குடும்பத்துல இருந்தவங்க தானே புத்தர், நபிகள், நம்ம ஆசான் அருத்தந்தர் இருந்து மகாத்மா காந்தியில இருந்து ராமானுஜர்ல இருந்து எல்லாருமே இல்லறத்தில் இருந்து கொண்டேதானே ஞானி ஆனாங்க. அப்ப இல்லறம் ஒரு குடும்ப அமைதிக்கே முதல்ல தடை கிடையாது என்று நிரூபித்தார் சாமிஜி இல்லையா? அதுக்கு ஒரு பெண்ணின் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணின் பெருமையை பத்தி இன்னும் அதிகமா நிலைநாட்டினார். ஒவ்வொரு பெண்ணும் மனைவி நல வேட்பு விழா என்பது சாதாரண விஷயத்துக்காக அம்மாவுடைய பிறந்த நாளை எல்லாரும் கொண்டாடணும் என்பதற்காக ஆசான் அருள் தந்தை மனைவி நல வேட்பு விழாவை கொடுக்கவில்லை. ஒரு பெண்ணையும் நீ எப்படி அதாவது சாமி சொல்வாரு, நீ பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறதுக்கு பெண் துணை வேணான்றியா? அந்த பிரம்மச்சரியம் கெட்ட இடத்துல தானே நீ பிறந்திருக்கிற. பெண் துணை இல்லாம இந்த பூமிக்கு வந்திருப்பியா? அப்புறம் எப்படி ஒரு பெண்ணை பத்தி நீ இவ்வளவு நான் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கணும், அதுக்கு ஒரு பெண்ணே தடையா இருக்கிறா அப்படின்னு நீங்க எப்படி பிரம்மச்சரியம் கெட்ட இடத்துல தானே நீங்க வந்த இல்லையா? அப்போ பெண்ணு குழுவத்துக்கு பத்தி ஒரு பெண், அதாவது இது எப்படி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மனைவி நல வேட்பு விழாக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர் எப்படி எல்லாம் இதை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா
ஒவ்வொரு பெண்ணை நீங்க எந்த அளவுக்கு வந்து மனம் குளிர வச்சிருக்கிறீங்களோ அதுல விக்கிற அந்த பெண்ணில இருந்து வரக்கூடிய ஒரு வித்து தான் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஒரு குடிமகனை உருவாக்கக்கூடிய ஒரு வித்தை ஒரு குழந்தையாக அது அவளால மட்டும்தான் கொடுக்க முடியும் என்பதற்காக தான் ஒவ்வொருத்தரும் ஒரு பெண்ணை வந்து பாத்தீங்கன்னாக்கா போற்றி பாதுகாக்கணும், பெண்ணினத்தை போட்டு பாதுகாக்கணும்னாரு. ஏன்னா அந்த லேயரை நீங்க துன்புற்றீங்கன்னா அது வயிற்றுல இருக்கிற குழந்தையும் எப்படி இருக்கும், அது ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல வித்தாக வராது. இதனால குடும்ப அமைதியும் கெடும், சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு குழந்தையா பிறக்குமே தவிர நல்ல ஒரு உறுப்பினராக அது இருக்காது என்பதற்காக தான் பெண்ணின் பெருமையை பத்தி சாந்தி அதிகமா நிலைநாட்டினார். அதனாலதான் மனைவி நாள வேட்புவிழா எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பெண்ணின் பெருமையை பற்றி, அதுக்கு அவளுடைய பாங்கு எப்படி இருக்குதுன்றத பத்தியும், இதுக்கு டிரான்ஸ்கரண்ட் மெடிடேஷன் ஒண்ணு கொடுத்து அந்த காந்த பரிமாற்ற தவத்தை கொடுத்து அவளை இன்னும் நல்லா புரிஞ்சு இன்னும் எப்படி நடந்துக்கணும் என்பதை பற்றி எல்லாம் நிறைய விஷயம் பெண்ணின் பெருமைக்காக கொடுத்த விஷயம். சமுதாயத்தில் ஒரு வித்தும் ஒரு நல்ல வித்தாக உருவாகி சமுதாயத்தை பேணி காக்கக்கூடிய ஒரு நல்ல குடிமகன்கள் உருவாக்கக்கூடிய பெரும் பொறுப்பு பெண்ணிடம் மட்டும்தான் இருக்குது என்பதற்காக தான் பெண்ணின் பெருமையை பற்றி நிறைய சாமிஜி எடுத்துரைத்தார். இப்படியும் பாருங்க வேதாத்திரியம் இதுலயும் நிறைய, ஏன்னா இன்றைய தலைமுறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பெண்ணின் வந்து எப்படி இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு அப்படி இல்லையே எந்த பெண்களும் அப்படிலாம் சொல்றாங்க நிறைய பேரு. ஆனா இன்றைய தலைமுறையில சில பெண்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் மின்னிருந்த அந்த வான்காந்த பெண்ணை கொடுமைப்படுத்தின பதிவு தான் இன்னைக்கு வந்து இப்படி எல்லாம் எல்லாரும் துன்பப்படுறாங்க என்பதை பத்தியும் சாமிஜி வந்து அந்த துன்ப அலையில இருந்து நீங்க பிரபஞ்சத்துல இருந்த அந்த துன்ப அலையில இருந்து ஒவ்வொருத்தரும் மீண்டு வரணும், துன்ப அலையில இருந்து மீண்டு வரணும்னா ஒரு பெண்ணை இனிமேலாவது நீ குளிர வச்சுன்னா அடுத்த சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல வித்து உருவாகும் என்பதை பத்தி நமக்கு பெண்ணின் பெருமையை பத்தி நிறைய கூறி வேதாத்திரி உலா வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாமிஜி இந்த ராமானுஜர் கிட்ட வந்து அவருடைய குரு வந்து என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு மந்திரத்தை நான் உனக்கு சொல்லி தரேன், ஆனா அத நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சொல்லி கொடுத்தா உன் தலை சுக்குநூறா போயிடும்னாரு. ஆனா நான் யாருகிட்டயுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா ராமானுஜர் வந்து அந்த மந்திரத்தை கத்துட்டு வந்திருப்பாரு. ஆனா அவரு என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோவில் கோபுரத்துல ஏறி எல்லாருக்கும் சொல்லிட்டாரு, என் தலை சுக்கு நூறா போனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, ஆனா எல்லா மக்களும் இன்புற்று வாழணும், எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்கு போனோம்னா எப்படி போக முடியும், புண்ணியம் பண்ணா தானே போக முடியும். அப்ப புண்ணியம் பண்ணணும்னா என்ன ஆகணும், நல்ல செயல் அவன் செஞ்சுதானே ஆகணும். அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை எல்லாரும் செஞ்சு எல்லாருமே நன்மை செய்து எல்லாருமே நல்ல பதிவுகள் செய்து எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும் என்பதற்காக அவரு ஏன் தலை சுக்கு நூறா போனாலும் பரவாயில்லன்னுட்டு என்ன பண்ணாரு, அந்த மந்திரத்தை எல்லாருக்கும் போதிச்சார். அதே மாதிரிதான் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறை அவருக்கு உலக அமைதிக்காக அவர் இறை கிட்ட கேட்டு இறை அவருக்கு துரியாதத்தில் கொடுத்த அனைத்து உலக அமைதிக்காக கொடுத்த அனைத்து திட்டங்களையும் தான் மட்டும் நல்லா இருந்து தான் மட்டும் புகழ் பெறணும் என்பதற்காக இல்லாம உலகத்துல இருக்க எல்லாருமே அமைதி பெற்று வாழ்வதற்காக அனைத்து அம்ச திட்டங்களையும் உலக மக்களுக்காக எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எப்பா எனக்கு கூட லேட்டா தான் கிடைச்சிச்சு, நீங்க எல்லாரும் பின்பற்றி நீங்க இன்னும் நல்ல ஆரோக்கியமா ஒரு நல்ல ஒரு உலக அமைதிக்காக நீங்க எல்லாரும் பாடுபடுங்க, எல்லாரும் வித்துடுங்க, முதல்ல நீங்க நிம்மதியா இருங்க என்பதற்காக அனைத்து அம்ச திட்டங்களையும் அவர் உலக அமைதிக்காக அப்படியே கொடுத்துட்டாரு. வேதாந்தத்தில் உள்ள 14 அம்ச திட்டங்களும் நாளைக்கு உலக அமைதிக்கு வித்திடக்கூடிய திட்டங்கள், இது செயலுக்கு வரும். அதுல முக்கியமான 7 வகை திட்டம்னு ஒண்ணு கொடுத்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப அம்சமான அந்த திட்டம் 7 வகை திட்டம். அதுல சாமிஜி கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஓர் உலக ஆட்சின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாரு. அதுல ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்க திட்டம், பார் முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம், சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு, தெய்வநிலை அகத்துணரும் இறை வணக்கும், நேர்வழியில் விஞ்ஞானம் பயனாக கொள்ளும் நெறிமுறையில் இவை இணைந்த வாழ்வு காண்போம். ஓர் உலக ஆட்சி
ஒருத்தர் ஆட்சி பண்ணணும். ஒருத்தர் ஆட்சி பண்ண கொடுக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்க இல்லாமை என்ற நிலை இல்லாத ஒரு நிலை வரணும். யாருக்கும் இல்லைன்ற ஒன்னே வரக்கூடாது. ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைச்சு ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா அங்க போட்டி வரும், பொறாமை வரும், ஏக்கம் வரும், சண்டை சச்சரவு வரும், தீவிரவாதம் உருவாகும், எல்லாம் வரும். ஒருத்தரே ஆட்சி பண்ணாங்கன்னாக்கா எல்லாருக்கும் எல்லாமே சமநீதியாக வரும் என்பதற்காக ஓர் உலக ஆட்சி திட்டம் ஒன்றை கொடுத்தாரு. அடுத்து குழந்தைகளை வளர்க்கணும். நீ வளர்த்தனா அந்த குழந்தை ஒழுங்கா உருப்படியா வளராது. ஏன்னா குழந்தைங்களுக்கு முதல்ல பெற்றோர்கள் ரொம்ப பாசத்துல பொய் சொல்லி கத்து கொடுக்கறதுல இருந்து, கடும்பற்ற சொல்லி கொடுக்கறதுல இருந்து, உயர்வு தாழ்வு மனப்பான்மை வளர்க்கக்கூடிய எல்லா அறுகுணமும் முதல்ல பேரண்ட்ஸுக்கு தான் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுக்குறாங்க. இதை பத்திலாம் நான் விளக்கணும்னா டைம் இல்லை. குழந்தைங்களுக்கு முதல்ல பொய் சொல்ல கொடுக்க கத்து கொடுத்ததுல இருந்து, நீ அத்தை கேட்டா சொல்லிடாத, அப்பா கேட்டா சொல்லிடாத, தாத்தா பாட்டி கேட்டா சொல்லிடாத. பொய் சொல்ல யாருக்கு சொல்லி கொடுத்தா குழந்தைங்களுக்கு? நீ மட்டும் சாப்பிடு, நீ நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோ, இல்லையா? கடும் பற்று, அவங்க கிட்ட பேசாத, இவங்க கிட்ட பேசாத, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, சாமி கிட்ட நான் நல்லா இப்படி வேண்டிக்கோ, நிறைய பணம் வரணும்னு வேண்டிக்கோ, நல்லா படி, இப்படி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கணும்னு சொல்லி தரலையே எல்லாரும். ஆசை, பேராசைய, இப்படி சில தேவையில்லாத பழக்க வழக்கெல்லாம் பாசத்தின் மீது இருக்கிறதுனால அவங்களுக்கு நாம நல்லதை எல்லாத்தையுமே போதிச்சுன்னு சொல்ல முடியாது. அதனால்தான் அவர் என்ன சொல்றாரா, உலகினிலே உயர் ஒழுக்கத்தோடு குழந்தைகளை வளர்க்கும் திட்டம். குழந்தை பிறந்ததா, முதல்ல அது உன் குழந்தை இல்ல, அது இந்த சமுதாய சொத்தாக்கிடணும்ன்றாரு சாமிஜி. கொடுக்கறதுக்கு மனசு வந்துருமா? எல்லாருக்கும் வருமா? வராது, எல்லாருக்கும் வராது. அதனால்தான் அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல அநாத குழந்தைகள் விடுதியில இருக்கிற ஒரு 40 குழந்தைகளை எடுத்து இந்த இந்த மாதிரி ஒரு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு ஒழுக்க பழக்கத்தோட நெறிமுறைகள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு குழந்தைகளாக அதை வளர்த்து ஆளாக்கணும்னாக்கா, அதை பார்த்தாங்கன்னா மத்த எல்லா பேரண்ட்ஸும் ஐயோ இந்த மாதிரி நம்ம பசங்களும் வளரணும்ட்டு எல்லாருமே தானா சேர்த்துருவாங்கன்றாரு. கட்டாயம் அது செயலுக்கு வந்தே ஆகும். பார் முழுவதும் பொருள் துறையில் சமநேர் நீதி அனைத்து. அவர் என்ன சொல்ற, பல நாடும் ஒன்றிணைந்த பொருளாதாரம். அதிகமான உழைப்பு எப்படி மனிதனோட உழைப்பு எதுல எல்லாம் போகுதுன்னா, தங்கத்திலையும் போர்க்கருவிகள் செய்யறதுலயும், இதுலதான் அதிகமான உழைப்பு. ஒருத்தரோட உழைப்பு எல்லாம் அதிகமா வீணா செலவாகுது. அப்ப இந்த மாதிரி இருக்கிறதுல அவர் நிறைய பலமுறை திட்டங்களை அழகா நிறைய கொடுத்துப்பாரு. தங்கத்துக்கு எதுக்கு நீ இவ்வளவு மதிப்பு கொடுக்குற? கரெக்ட் தானே? அதுவும் மண்லதான் வருது, இரும்பு மண்லதான் வருது. ஆனா இதுக்கு கொடுக்காத ஒரு பலன்னு இருக்குன்ற ஒரு காரணத்துக்காக அதுக்கு நீ இவ்வளவு ஒரு வேல்யூஷனை கொடுத்து இவ்வளவு வச்சிருக்கிற பாருங்க. இதெல்லாம் நாளைக்கு எப்படி வரும்? அந்த தங்கம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, கப்பல் எப்ப பாரு எப்படி இருக்கு? கடல்ல தானே இருக்கு. அது உப்பு தண்ணியில துருப்பிடிச்சிருமா. நாளைக்கு தங்கத்தோடைய இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்களாம் எல்லாரும்? ஒரு இரும்பை விட கேவலமா இருக்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருமா நாளைக்கு தங்கம். அப்ப எல்லாரும் தங்கத்தை எல்லாத்தையும் தூக்கி வெளியில கொட்டிடுவாங்களாம். அதை எடுத்து இரும்பு அந்த கடல் தண்ணி உப்பு தண்ணிலேயே நின்றுட்டு இருக்க அந்த கப்பல் துருப்பிடிச்சிருக்கிறதுக்கெல்லாம் இதை உருக்கி அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு உபயோகப்படும்ன்றாரு சாமிஜி. இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வரதான் போகுதுன்றாரு. ஒவ்வொரு தனி மனிதனும் எவ்வளவு நாள் வாழ போறோம், எப்படி வாழ போறோம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனா நீ எதுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் இவ்வளவு சொத்து? எதுக்காக நீ சேர்த்து வைக்கிறீங்க இவ்வளவு தூரம்? யாருக்காக சேர்த்து வைக்கிறீங்க நீங்க இது எல்லாத்தையும்? சாமி சொல்றாரு இது எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவுதான் சொத்து இருக்கணும், இவ்வளவுதான் மதிப்பு இருக்கணும், இவ்வளவுதான் சேர்க்கணும். இதுக்கு மேல நீ ஒருத்தருக்கு ஒரு 4 கிரவுண்டுன்னா 4 கிரவுண்டுக்கு மேல யாரும் சொத்து சேர்க்கக்கூடாது. தனி மனிதன் ஒருத்தருக்கு நீங்க சேர்த்து வைக்கிற சொத்துனால எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கிறது இல்ல. எல்லாமே விலையேற்றம் ஆயிருது, எல்லாராலும் எல்லாமும் வாங்க முடியறது இல்ல. அப்போ ஒருத்தருக்கு இவ்வளவுதான் சொத்து சேர்க்கணும்ன்ற ஒரு சட்டம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, இனிமேல் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு என்ன பண்ண போறேன்? எப்படி இருந்தாலும் இதுக்கு மேல சேர்க்கக்கூடாது. ஒரு கவர்மெண்ட் ரூல் வந்தா அதை ஃபாலோ பண்ணி தானமா ஆகணும். அப்படி ஒரு சட்டம் வந்துருச்சு, நீ இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா உடனே அவங்கள வீடு தேடி போலீஸ் அவங்க உடனே அவங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு சட்டம் வந்துருச்சுனாக்கா, இதுக்கு மேல நான் சொத்து சேர்த்து என்ன பண்ண போறேன்? இப்படி பரம்பரைக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன் உடல் சக்தியை வீண் பண்ணி, அறிவு சக்தியை வீண் பண்ணி, உன் வாழ்க்கையை நீ வாழாம இப்ப இனிமேல் என்ன ஆகும்? இவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன ஆகும்? நீ அவன் ரிலாக்ஸா இருப்பான். அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிக்கு அவங்கவுங்க நிம்மதியா போய் சேருவாங்க. இப்படி ஒரு சட்ட திட்டங்கள் எல்லாம் நாளைக்கு வரப்போகுதுன்றாரு சாமிஜி.
இதெல்லாம் சாத்தியமானு கூட நீங்க எங்களை கேட்கலாம். இதெல்லாம் சாத்தியமாகுமா? கட்டாயம் சாத்தியமாகும். 7 வகை திட்டத்தையும் சொல்றதுக்கான நேரம் இப்ப இல்லைன்னாலும் இது எல்லாமே சாத்தியமானா கட்டாயம் சாத்தியமாகும். சாமிஜிக்கு இதுக்கு துரியாதீத தவத்துல இறையே சொன்ன திட்டங்கள் இவை எல்லாம். அததான் சாமிஜி வேதாத்திரி திட்டங்களாக இன்னைக்கு உலா வந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் கட்டாயம் செயலுக்கு வரும். இந்த திட்டங்கள் எப்படி செயலுக்கு வரும்ன்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஒரு எலெக்ஷன்ல ஒருத்தர் நிக்கும் பொழுது ஒரு 10 வாக்குறுதியை கொடுத்தாங்கன்னா அது என்ன பண்ணுவாங்க, 10 கொடுப்பாரு, 10 நிறைவேற்ற மாட்டாரு, ஆனா 2ஆவது நிறைவேற்றுவாரு. இல்லைன்னா அடுத்த வாட்டி யாரும் அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதிரி திட்டங்களை சுமந்து கொண்டு ஒருத்தர் சொல்லி நான் இதெல்லாம் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவேன்னா கட்டாயம் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. அதுல ஒவ்வொன்னா செயலுக்கு வரும். ஒரே நாளே எல்லாத்தையும் செயலுக்கு வந்துட முடியாது. இந்த வாட்டி ஓட்டு போடும் போது ஒரு 3 திட்டத்தை செயலுக்கு கொண்டு வந்துருவாரு, அடுத்த வாட்டி வரும்போது ஒரு 3 திட்டத்தை செயலுக்கு கொண்டு வந்துருவாரு. இப்படியே இந்த 7 வகை திட்டங்களும் செயலுக்கு வந்து ஆயிடும் அப்படின்ட்டு வேதாத்திரியும் இந்த உலக அமைதிக்காக எவ்வளவு ஈஸியான ஒரு திட்டங்களை ஈஸியாக எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய திட்டங்களும் ஒரு தனி மனிதனுக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாத ஒரு திட்டங்களும் கொடுத்து உலக அமைதிக்காக வேதாத்திரியும் உலா வந்து கொண்டிருக்கிறது. எதுவும் யாரும் பின்பற்றுவதற்கு கடினம் இல்லாத பல திட்டங்களை உலக அமைதிக்காக பல திட்டங்களை கொண்டு வேதாத்திரம் இன்று உலா வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றியும் கூறி என்னுடைய இந்த சிறிய சிந்தனை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்பொழுது கேள்வி பதில் நிகழ்ச்சி. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பும் அன்பர்களும் ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது அன்பராக மகேஷ் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா ஐயா வாழ்க வளமுடனுங்க ஐயா. மிக சிறப்பா இருந்து வேதாத்திரி உலா, அதாவது நம்ம பசங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்கும், என்ன சொல்லிக் கொடுக்க கூடாது அப்படிங்கறத இது மூலமா சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றி. அதே மாதிரி பெத்த பசங்களையும் ஒரு வேதாத்திரி ஒரு 4 பேர், அதாவது அனாதாசம் தத்தெடுத்த குழந்தைகிட்ட சொல்லிக் கொடுக்குற பெற்றோர்கள், அது மாதிரி தத்தெடுத்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற பெற்றோர்களை பார்த்து மத்தவங்க கண்டிப்பா திருந்துவாங்கம்மா. இந்த மாதிரி தப்பான விஷயம் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு. கட்டாயம் வருங்க ஐயா. அது ஆமா கட்டாயம் வரும். கட்டாயம் வரணும். அதான் இனிமே நல்லா சிறப்பா சொன்னீங்க. அதாவது சினிமால ஒரு குழந்தை அதுல ஷூட் பண்ண மாதிரி நானும் ஷூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா அது ஒரு பின்னால ஒரு தீ எண்ணை தான் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நல்லபடியா எனக்கு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும்ன்ற சொன்னது மிக அருமையா இருந்துச்சுமா. நன்றிங்கய்யா, நன்றி நன்றி. அப்புறமா எனக்கு சில இந்த அகத்தாயினால பவங்கான வரைக்கும் முடிச்சிட்டேன். அது இதெல்லாம் ரொம்ப அகத்தாய நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது அதே சமயம் எண்ணத்தை போட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு சில விஷயங்கள்லாம் முதல்ல பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஏதாவது சொல்லிட்டாங்களேன்னு கோவம் வருது, இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கோவம் வருது. ஆனா அப்புறம் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அது வினைப்பதிவு தான் அவங்க கைக்கு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேமா. ரொம்ப நன்றிங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எண்ணங்கள் ஏன் அப்படி திட்டாங்கன்னு வருதுன்னா அதுக்கு சரியான ஒரு புரிதல் இல்லாததான காரணமாமா எனக்கு. எண்ணங்கள் ஏன் அப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்களா? இல்ல அது இப்போதான் எண்ணங்கள் வருது. இப்ப என்ன வருதுன்னா, சரி இது பண்ண வினைப்பதிவுன்றது புரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி எனக்கு சரியா புரியலன்னா எனக்கு சரியா புரிதல் கிடைக்கலன்றதுன்னு அர்த்தம். ஆமா, அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம உள்ள பதிய வச்சது தானங்க உள்ள எண்ணமா வருது. நீங்க இப்பதான் மேல் பதிவா நல்ல எண்ணத்தை போட்டுட்டே இருக்கீங்க. அது ஒரே நாள் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அது மறைஞ்சுக்கிட்டே வரும். இப்ப இனிமேல நீங்க இந்த சத்சங்க தொடர்போட இருந்து இது மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க கேட்க நல்ல பதிவுகளை மேல போட போட இனி வரும் எண்ணங்கள் எல்லாம் தூய எண்ணங்களாக வரும். உங்களுக்கு அந்த பொறுமை, நம்ம கற்ற வித்தைய கடைபிடிப்பதற்கான அந்த பொறுமை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை இதெல்லாம் நமக்கு கேட்க கேட்க நல்லதை ரெக்கார்ட் பண்ண வந்துருங்க ஐயா. சரிங்கம்மா. ஏதோ ஒரு நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு கலங்க மைண்ட் தூங்கிட்டே இருக்கு. எல்லாருக்கும் இருக்குங்கய்யா, அது எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் வந்துட்டு தானே இருக்கு. மாற்றமும் வரதானே செய்யுது.
வரதான் செய்யுதுமா, வர செய்யுது. அந்த மாற்றத்தை இனிமேல் அதோட பர்சன்டேஜை நம்ம அதிகப்படுத்திக்கிற அளவுக்கு நம்மளுடைய செயல் இருந்தா போதும். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அந்த செயல், சத்சங்க தொடர்பு, இந்த மாதிரி விஷயம் கேட்கறது, இப்படி பண்ண 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 நம்மளுடைய எண்ணத்துல பாசிட்டிவானதெல்லாம் நிக்க ஆரம்பிச்சிருங்க ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து வளர்மதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேம்மா. ஏன்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் உடற்பயிற்சி ரொம்ப ஸ்ரத்தையா நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க ஒரு தப்பான ஒரு கருத்து நிலவுச்சு, வினைப்பதிவு இருந்தா நம்மளால பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த விளக்கம் உங்ககிட்ட கேட்டதுக்கு அப்புறம் நீங்க சொன்னீங்க, மத்தவங்க எண்ணத்துக்கு ஏன் நீங்க தீனி போடுறீங்க, அதெல்லாம் நீங்க இது பண்ணாம நீங்க பண்ணுங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு நானு ரொம்ப இன்னைக்கு சிறப்பா உடற்பயிற்சி எல்லாமே. பழைய பழைய ஸ்பீச்ல கேட்டது. ஆமாங்கம்மா, ஆமாங்க. கரெக்ட். அப்படியெல்லாம் தப்புமா. நமக்கு நல்ல வினை இருந்தாதான் எக்ஸசைஸ் செய்ய முடியும்னா, நல்ல வினை இருந்தாதான் ஃபங்க்ஷன் போக முடியும், நல்ல வினை இருந்தாதான் நல்ல சாப்பாடு சாப்பிட, நல்ல வினை இருந்தாதான் நல்ல ட்ரெஸ் போட முடியும்னா அது மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்களா அவங்க? எல்லாம் செய்யற மாதிரிதான் இதையும் செய்யணும் நாம. இதெல்லாம் ரீசனா சொல்லி எடுத்துக்கவே கூடாது நம்ம. அதுதான்மா. மிக்க நன்றிமா. அடுத்தது நான் எம்ஏ முடிச்சேன். டிஒய்பிடிலயும் உங்களை நான் பார்த்தேன் திருவான்மியூர் வகுப்புல. நீங்க சொன்ன மாதிரி அந்த எம்ஏ முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வெல்லாம் எனக்கு இல்ல. ஒரு கடுகளவு கூட நம்ம பாஸ் பண்ணிருப்போமான்னு தெரியாது மகரிஷி இதுல. கண்டிப்பாமா அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. நம்ம எவ்வளவுதான் பிஎஸ்சி பிஎட் கேஜி ட்ரைனிங் படிச்சிருக்கேன், இதெல்லாம் இந்த படிப்பெல்லாம் எனக்கு பெரிதா தெரியல. மகரிஷி மனவளக்கலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒண்ணுமே எனக்கு வாழ்க்கைனா என்ன, நம்ம எப்படி நடந்துக்கணும், என்னன்னு செயல்ல எப்படி இருக்கணும்லாம் இப்படிலாம் என்னுடைய இதுவை நான் நாளுக்கு நாள் உயர்த்திக்கிட்டு தான் போறேம்மா. அதனால நீ எம்ஏ உணர்வு, அது எம்ஏ முடிச்சுன்ற உணர்வு இல்லை. அப்புறம் டிஒய்பிடியும் சேர்ந்தேன். ஆனா நம்ம வீட்டுல வேலைகளால நமக்கு படிக்க முடியல. ஆனா இதை சொல்லி ஆகணும், துரியோதமம் பண்றதால ஒரு நல்ல ஒரு மெமரி இருந்துச்சு. என் பசங்களே என்ன வியந்து பார்த்தாங்க, எப்படி அம்மா படிக்கிறாங்க எழுதுறாங்க, அதோட ரிசல்ட்டும் நல்ல ரிசல்ட்டா வந்திருக்கு. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஜெயின் யூனிவர்சிட்டியில போட்டிருக்காங்க. கண்டிப்பாமா நான் நினைச்சேன் நான் சேரக்கூடாது, ஏன்னா நம்மளால வீட்டையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அதையும் படிக்க முடியல. ஆனா மகரிஷி கருத்துக்கள் தான். ஆனா நான் நினைச்சேன் வேண்டாம், இது போதும், நம்ம டிஒய்பிடி படிச்சதோட போதும்னு தான் நினைச்சேம்மா. ஆனா என்னன்னு தெரியல, மகரிஷியோட ஆற்றல், நான் போயிட்டு சப்மிட் பண்ணிட்டு ஃபீஸும் கட்டிட்டு வந்துட்டேன். சோ அந்த மாதிரி நானும் சேர்ந்திருக்கிறேன்ப்பா. வாழ்க வளமுடன். சேர்ந்திருக்கிறேன். அந்த எக்ஸாம்லயும் மீட் பண்ணுவோம். கண்டிப்பா. திருவான்மியூர்ல உங்களை பார்த்து பேசினேன் நானு சிறப்பு வகுப்பு போட்டப்போ. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, மன நிறைவா இருக்கு. நம்மளோட மனவளக்கலை இந்த வேதாத்திரிய உலா டாப் டு பாட்டம் நீங்க ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க ஸ்பீச். மிக்க நன்றிமா. ஆக்சுவலா நான் மன்னிப்பும் கேட்டுக்கணும் எல்லார்கிட்டயும். ஏன்னா நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல இருக்க 3 போன்லயுமே உள்ள வரவே முடியல. ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் ஆக்சுவலா இன்னைக்கு. ஆனா சாமி எப்படியோ முடிச்சு கொடுத்துட்டாரு. அவர் இருக்காருமா, நமக்கு என்னமா பயம். அவருதான் பண்ணாரு இன்னைக்கு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுமா. அதுதான் ஒண்ணு சொல்லணும்னு தான் என் கருத்தை பதிவு பண்ணோம் உங்ககிட்ட. நன்றி சொல்லணுமா. வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வேறு யாருக்கும் சந்தேகங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கிருபாநிதி அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. மாமா வாழ்க வளமுடன். மஞ்சளாமா வாழ்க வளமுடன். ஆமா வாழ்க வளமுடன். எங்காய் நீங்க வரலன்னு நினைச்சேன், வந்துட்டீங்க. நான் மதுரை நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குமா, 2 தடவை கட் ஆயிடுச்சு. மதுரையில மழை பெஞ்சிட்டு இருக்கு, அதனால. அம்மா எப்படி நல்லா இருக்கீங்களா? ஐயெல்லாம் நல்லா இருக்காங்களாமா? எல்லாம் நல்லா இருக்கிறாங்கம்மா. நல்லா 4 நாள் ஆலியார்ல இருந்துட்டு காலையில தான்மா வந்தேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிம்மா. உங்களுடைய பேச்சு எல்லாம் தேர்ல உலா வர்றது மாதிரி வேதாத்திரியத்துல 1 மணி நேரமா அழகா உலா வந்தீங்கன்னு சொல்லலாம். ரொம்ப கேட்டேன் 2-3 தடவை. நெட்வொர்க் போன் வரவு நெட்வொர்க் ஆயிடுச்சுமா. ஆமா, நீங்க சொன்னது ரைட். அதாவது கல்வி அகம்பாவம் குறைய வேணும். ஆனா அது ரொம்ப கூடி போச்சிருப்ப. ஒரு வீட்லயே கணவர் வேலை விட்டு வந்தாலோ மனைவி வேலை விட்டு வந்தாலோ வீட்டுல இருக்க பயப்படுற நிலைக்கு கல்வி ரொம்ப உயர்ந்துருச்சு.
ஒண்ணு. ஆமா ரெண்டாவது வந்து பதவிங்கிறதுமா, அதாவது பதவிங்கிறது பணிவுங்கிறது, அது யாரு எங்கே யாரு ஒரு சின்ன ஒரு டெத் சர்டிபிகேட் வாங்கினா கூட அதுக்கு 20,000 30,000 செலவழிக்க வேண்டியிருக்கு. என்னதான் வசதிகள் வந்தாலும் ஆன்லைன் வந்தாலும் அந்த நிலைக்கெல்லாம் நீங்க சொல்றது மாதிரி வேதாத்திரியம் புகுந்தாதான் வாழ முடியுங்கிற நிலை. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேம்மா, இப்ப நீங்க சொன்னீங்க ஆண்டாள் நாச்சியை என்ன கேட்டாங்க, நம்ம இறைவனுக்காக வாழணும், வள்ளலார் வந்து 6 உயிருக்காக வேலை செய்யணும்னு கேட்டாங்க. அம்மா கேக்குதாம்மா? மழை நல்ல மழையா பெஞ்சிருக்கு. நல்லா கேக்குதுமா, நல்லா கேக்குது. வள்ளலார் சொன்னாங்க, பாரு நம்ம மகர்ஷி உலகமெல்லாம் பரவணும், வேதாத்திரியம் இறைவன் உணர்வுன்னு சொன்னாங்க. ஆனா நீங்களும் சொன்னீங்க மனவள கல்வி, இயற்கை கல்வி, ஒழுக்க பழக்கம் எல்லாத்தையும் கற்கிறதுக்கு மேலான ஒரு பணம் தானமா வேண்டியிருக்கு. எதை எடுங்க, இப்ப இங்க இருந்து ஆலியார் போனா கூட நான் ஒரு 5 ரூபா கையில வச்சிருந்தா தான் போயிட்டு வர முடியுது. எத்தனை கல்வி கற்றாலும் இந்த பேசிக் பணம் அப்படிங்கிறதுனால தானமா இவ்வளவு நிலை உணருது. அது பேராசையா மாறிடுது கொஞ்ச நாள்ல, அது வேற விஷயம். இந்த பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற மனநிலை இந்த எல்லா கல்விக்குமே அடிப்படையா இருக்குமா? அதுக்கு உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். பொருளாதாரம் கட்டாயம் வேணும். ஆனா ஒவ்வொரு தனி மனிதனுக்கு அதையும் சொல்லியிருப்பேன், அந்த 7 வகை திட்டத்துல அந்த சொல்லியிருப்பேன். எல்லாருக்குமே பொருளாதாரம் இல்லைனாக்கா, இப்ப நாம பாருங்க, இந்த விஞ்ஞான வளர்ச்சியில எல்லாருமே ஒரு போன், ஒரு எவ்வளவு ரூபாய்ல போனை வாங்கிதான் இந்த கிளாஸ் எல்லாம் கூட அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இல்லையா? அப்போ பொருளாதாரம் நமக்கு வேணும். ஆனா எவ்வளவு வேணும்ன்றத ஒரு லிமிட் பண்ணிக்கணும் நாம. அந்த லிமிட்டேஷன் இல்லாம போக கூடாது. நம்ம நிம்மதியை கெடுத்து, நம்ம உடலை கெடுத்து, நம்ம அறிவு வளத்தை கெடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்து பின்னாடி நம்ம ஓடக்கூடாது. நம்ம தேவையின் பொறுத்து நம்ம ஓடணும். தேவைக்காக மட்டும் ஓடணும், இதுக்காக ஓடக்கூடாது. வாழ்க வளம். நீங்க சொன்னது நேற்று ஆலியார்ல நான் பேராசிரியர் அவர் கூட என்ன சொல்றாரு, ஒரு பெரிய பேராசிரியரோட பேசுனேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொருளாதாரத்துல ஓடிட்டோன்னு அவங்களால நிக்க முடியலம்மா, உச்ச கட்டத்துக்கு போயிடுறாங்க, கீழே விழுந்தோன்னதான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களே அததாம்மா கடைசியா அந்த எழுத்து கல்வியும் சரி, இல்ல அவங்க ப்ரொஃபஷனலிசம் அந்த தொழில் கல்வியும் சரி, கடைசி நேரத்துல சிந்திக்க வைக்கும். நாம இவ்வளவு வச்சிருக்கவே நம்ம வாழ்க்கையை என்ன வாழ்ந்திருக்கோம், நம்ம வாழ்வின் நோக்கம் தான் என்னன்னு தெரியலையேன்ட்டு லாஸ்ட்ல புலம்புவாங்க. இப்போ சமீபத்துல அவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் கல்யாணம் பண்ணாரு, எல்லாருக்கும் தெரியும் யாருன்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு 2000 ஐட்டத்துக்கு மேல சாப்பாடு போட்டாரு. ஆனா அதுல ஒண்ணு கூட அவரோ அவரது மகனோ சாப்பிடலன்றாங்க. எதுக்காக சம்பாதிக்கணும்? இந்த அதிகாரம், புலன் இன்பம், புகழ் அதிகாரம், புலன் இன்பம் இதை தக்க வச்சுக்கிறதுக்காக ஓடுறாங்க தவிர அவங்க வாழ்க்கையே அவங்க நிறைவா கூட வாழ முடியல. அதுல ஒரு 2 ஐட்டம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கூட அவங்களுடைய உடல் தகுதி இல்லை. அப்ப தேவைக்காக அவங்க சம்பாதிக்கல. அதிகாரம், புகழ், புலன் இன்பத்துக்காக தேடுறவங்க வாழ்வில நிறைவு பெற முடியாது. அது வாழ்க்கையே கிடையாது. எல்லாருக்குமே தேவை உணர்ந்து போதுங்கிற மனநிலை போதும். அது வரைக்கும் சம்பாதிக்கணும், அது அவ்வளவு சம்பாதிச்சா போதும். ஆனா தேவைக்கும் சம்பாதிக்காம எனக்கு இல்லைன்னு இருக்கிறவங்க எல்லாம் அது கொஞ்சம் அது வந்து நம்ம பேரண்ட்ஸ் சேர்த்து வைக்கிறதுனால வாரதுதாம்மா. நம்ம சேர்த்து வச்சா அதுலயே சுகம் காண்ற குடும்பங்களும் நிறைய இருக்காங்க. அது எங்க ஏரியாவுல காரைக்குடி மாவட்டத்துல நிறைய. அததாம்மா இப்ப 7 வகை திட்டத்தை சாமி சொல்றாரு. அந்த சேர்த்து வைக்கிறது ஒரு தனி குடிமகனுக்கு இவ்வளவுதான் இருக்கணும்னு ஒரு சட்டம் வரணும். வந்தாங்கன்னு வச்சுங்க, இந்நேரம் நான் சொன்ன கோடீஸ்வரர் கூட நிறைவா வாழ்ந்திருப்பாரு, நிம்மதியா வாழ்ந்திருப்பாரு, உடல் நோய் இல்லாம வாழ்ந்திருப்பாங்க எல்லாருமே. ஆனா தேவைன்னு ஒரு நிறைவு இல்லாம சேர்த்துக்கிட்டே போறாங்க பாருங்க. ஒரு சட்டம் வருமா? கட்டாயம் வரும். இதுக்கு ஒரு துரியாதீத தவத்துல இறை ஆசான் அருள் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதி, அததான் இன்னைக்கு ஐநா சபை வரைக்கும் போயிருக்கு அவருடைய திட்டம். இந்த வேதாத்திரியம் நாளைக்கு உலக அமைதிக்காக இங்க வந்துகிட்டே இருக்குது. இது செயலுக்கு கட்டாயம் வரும். இது மாதிரி ஒரு சட்டங்கள்லாம் வரதான் போகுது. ஒருத்தருக்கு இவ்வளவுதான் வச்சிருக்கணும் அப்படின்றதுல ஒருத்தருக்கு ஒரு உலகத்துல ஒருத்தர் தான் ஆட்சி பண்ண போறாரு. இது எல்லாமே செயலுக்கு வரதாமா போகுது. அப்ப பாருங்க, தேவைக்குதான் எல்லாரும் சம்பாதிப்பாங்களே தவிர பேராசைக்கு யாரும் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையே அங்க இருக்காது. ஏன்னா வேதாத்திரி உலா வந்துருச்சு, உலா வந்துகிட்டே இருக்கு, உலா போய்கிட்டே இருக்கு, அது செயலுக்கு வந்துடும். தங்கத்தை பத்தி சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப
என் நண்பர்கள் வீட்டுல சில வீட்டுல எல்லாம் 300 பவுன் 500 பவுன்லாம் வச்சிருக்காங்க, சொல்லுவாங்க பெருமையா. சந்தோஷமா இருக்குங்க அவங்களுக்கு. நமக்கு கேட்கலே எப்பா எவ்வளவு செய்யலாம் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு நினைப்பு வரும். நன்றிப்பா. வச்சிருக்காங்க, வீட்டை திறந்து போட்டு நிம்மதியா வெளியே வர சொல்லுங்க. வெளியே போக முடியாது, அது 4 லாக்கரு 4 பேங்க், அதுக்கெல்லாம் ஒரு செக்யூரிட்டி அதெல்லாம். அதாவது சாமிஜி சொல்வாரு, இந்த 7 வகை திட்டம் எல்லாம் செயலுக்கு வரும்போது எப்படி இருக்கும்னா, அதுக்கு அழகா சொல்வாரு, கதவு இருக்கும், தாழ்பால் இருக்கும், ஆனா அங்க கள்ளன் இல்லை, பூட்டி இல்லை, சாவி இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் நாளைக்கு வரப்போகுது. ஏன்னா தங்கத்தை யாருமே வீட்டுல சேர்க்க போறது இல்ல. அதுவும் ஒரு மண்ணு கடையில கொடுக்குற ஒரு இரும்பு மாதிரிதான் பாப்பாங்களே தவிர, நமக்கு பாதுகாப்பா இருக்கிறது வெயில்ல கேட்ல இரும்பு நினையுது. நமக்கு எப்பவுமே டெய்லி உதவாவது பீரோல இருக்குது. எதுக்கு மதிப்பு கொடுக்குறோம் பாருங்க நம்ம. அப்போ நம்ம அறிவில எந்த அளவுக்கு மேன்மையில இருக்கிறோன்றதையும் பாருங்க. ரொம்ப சிறப்பு. நான் வருவேம்மா, நெக்ஸ்ட் வீக் வருவேன், அங்க வரேன். நம்ம இதுக்கு வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். உங்க குரலுக்கு அம்மா குரலுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றி கிருபாநிதி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சண்முக பிரியா அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா உங்க ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேள்வி எதுவும் இல்ல, வாழ்த்து சொல்லலாம் தான் கூப்பிட்டேன். வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி அம்மா. தேங்க்ஸ்மா. நன்றிம்மா, உங்களோட அன்பான வாழ்த்துக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கர் ஐயா ஓசூரிலிருந்து, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்புங்கம்மா. நல்ல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறீங்க, வேதாத்திரிய உலான்னு சொல்லி. இந்த தலைப்பிலேயே நம்ம ஒவ்வொருவரும் அந்த உலகம் முழுவதும் இந்த வேதாத்திரிய உலா வரணுங்கிறதுக்கு இருக்கு இந்த சிந்தனையே, இந்த தலைப்பே. அதனால நல்ல அருட்தந்தையினுடைய இந்த கருத்துக்களை உலகம் முழுவதும் கொண்டு செல்வதற்கு ஒவ்வொரு ஞானாசிரியர்களும் அதுல நம்ம முழுமையா ஈடுபட்டு, தனி மனித அமைதியிலிருந்து, குடும்ப அமைதியிலிருந்து, சமுதாய அமைதியிலிருந்து, உலக அமைதி வரைக்கும் இந்த வேதாத்திரியத்தாலதான் உலா வருங்கிறத நல்ல திட்டங்களை வகுத்து கொடுத்து மிக சிந்தனையை உயர்த்திருக்கிறீங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மைத்திலி தீனதயாளன் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சக்கரி அம்மா வாழ்க வளமுடன். நான் அமெரிக்கால இருந்து 6 மாசத்துக்கு போன வாரம் தான் வந்தேன். ஹெல்த் வைஸ் தெரியல. நான் இந்த 11 o'clock எல்லாம் இருக்கும்போது நாங்க தூங்கிட்டு இருப்போம் இல்லையா எங்களுக்கு. அதனால கேட்டா இந்த முறை கேட்டா, ஆனா அருமமா நீங்க பாத்துருப்பீங்க, வேலை செய்யும் இடத்துல என்ன பாத்திருப்பீங்க, ஏன்னா வந்திருக்கீங்க. ஆமா ஆமா. ரொம்ப ஸ்டெப் 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 அவ்வளோ கிளியர் கட்டா பேசுறீங்க. 2வது, நம்ம இந்தியால தான் இப்படி நிறைய சேர்க்கிறாங்க. அங்கெல்லாம் ஒரு வீடு வச்சுக்கிட்டா ஒரு கார், அவ்வளவுதான் முடிஞ்சுது. மத்த எல்லாம் வெளியில போய் தொடருவோம். அப்படியே குழந்தைங்க ஒரு ஸ்டாலர் போட்டாங்க, ட்ரிபிள் எக்ஸல் ட்வின்ஸ், அப்படிதான் எல்லாமே அதுல வச்சிருப்பாங்க. ஒரு பொருள் திருடு போகாது. அது ஏன் நம்ம ஊர்ல வெளியில போடுறது ஒன்று எல்லாம் தூக்கி போயிடுறாங்களே, அப்படியே சோஃபா எல்லாமே வெளியே இருக்கும், என்ன பயமே கிடையாது. ஏன் அந்த நிலை வரல எனக்கு? இது நீங்க சொன்னோன்னே மொத்த போக தோணுச்சு. இந்த மாதிரி நம்ம மனவளக்கலை மன்ற நண்பர்கள் குறவுதான் இருக்காங்க. நான் புளோரிடா, கலிபோர்னியா இதுக்கெல்லாம் எடுக்கிற கிளாஸ். ஆனா ஒன்னும் மத்தவங்க எல்லாம் சேரணும். நம்ம ஆளுதான் நிறைய அங்க போய் இருந்து சம்பாதிச்சு இன்னும் அங்க வாங்கறது புரியலன்னு அது உட்டு இங்க வாங்கி நிலத்தை வாங்கி போடுறாங்க. இங்க 4 கிரவுண்டு 8 கிரவுண்டு வாங்கி போட்டு இது இன்னும் என்ன ஆகுது இல்லைங்களா? நீங்க இந்த சொத்து சேர்க்கிறாங்களே சொன்னீங்க இல்லையா, இப்ப அது இங்க இருந்து போய் அங்க கெடுத்து இங்க இருக்கவங்களாம் இன்னும் ஆசையை தூண்டுறாங்க. என்ன, அமெரிக்கா போய் சம்பாதிச்சா நிறைய சம்பாதிச்சு சேர்த்துக்கலாம். அங்க நித்திய இது கிடையாது, 4 நாளைக்கு சேர்த்து சமைச்சு வச்சுட்டு போயிடுறாங்க. என்ன ஆகும் ஹெல்த் வைஸ்? அதுதான் நமக்கு ரொம்ப கிஃப்டட். நம்ம ஊர் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இது, சித்தர்கள் வாழ்ந்த ஊரு. அப்ப நாம அதை ஃபாலோ பண்றோமா? படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில். நான் இப்ப சுவாமிஜி எல்லாம் 32 வருஷம் ஆச்சு ஜாயின் ஆகி, சரிங்களா? ஆனா அதை ஃபாலோ பண்ணணும். எங்காத்துக்கார கச்சேரிக்கு போயிட்டு வீட்டுல டே டு டே லைஃப்ல ஹவு டு பிஹேவ் யுவர் செல்ஃப், அது வரல. அதுதான் நான் எதுக்கு சொன்னா,
சிலர் பலர் எல்லாரையும் குற்றம் சொல்ல முடியாது, குறை சொல்லக்கூடாது. சுவாமி சொல்ல குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணம் பழைய சமுதாயம். அட்லீஸ்ட் இந்த மனவளக்கலையில இருக்கிறவங்களாவது சேஞ்ச். அது அது நான் ரொம்ப அந்த வற்புறுத்தலா சொல்றேன்னு நினைக்காதீங்க, பண்ணணும். போயிட்டு நம்ம எத்தனை எக்ஸாம் எழுதணும். இப்ப நான் அம்மா நீங்க வற்புறுத்தல சொன்னா கூட தப்பு கிடையாது, மாற்றம் என்ன தெரியும், நான் வாழ்த்துக்கிட்டே இருக்கேம்மா, நீங்க சொல்ற மாதிரி வாழ்த்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நான் ஏன்னா எல்லாமே அலை இயக்கம். டிவி பார்த்து அதுல வர நெகட்டிவ் எல்லாம் வீட்டுல பதிவு. அது we have to bad. Yes, everything will be recorded. அப்ப நாம என்ன பண்ணோம், நம்மால ஒருத்தருக்கு இது வர்றோம், எண்ணினாலே அது பரவிடும் அலை இயக்கத்துல. அப்ப நாம ஏன் தூய்மைப்படுத்த, நம்ம திருத்திக்குவோம். பிறரை திருத்த பிறந்தவர்கள் அல்ல நாம், ஆனா நம்மை திருத்திக்கணும். மனதின் திருப்பங்கள் சமீபத்திருக்கிறேன், வருத்தப்பட்டு பார சுமக்கல என்னிடத்த இலைப்பாறுதல். யூ ஹாவ் டு பேர் யுவர் பர்டன்ஸ். இலைப்பாறுதல் தான் தருவாரு. சோ அப்படிதான் சொல்லியிருக்கு ஒரு நூலத்துல. ஆனா சுவாமிஜி இவ்வளோ அழகா கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் மாற்றம் பாயிண்ட்ல போகுது. நம்ம மனவளக்கலை என்ற அன்பர்கள் கொஞ்சம் இன்னும் நல்ல தீவிரமா மாற்றம் வரணும். நானு கொஞ்சம் வயசுங்கிறதுல சொல்றேன். வாழ்க்கை மாற்றம் கட்டாயம் வருமா? போடுங்க. இதுல எல்லாம் மாற்றம் வந்துச்சுன்னா சந்தோஷம், வரலன்னா ஒரு சட்ட திட்டமா காணிக்கை வரதான். அதையாவது என்ன போடுவோம். வாழ்வாங்க ரொம்ப சிறப்புமா. நீங்க பூர்ண உடல் நலம், நீலாயுள், நிறை செல்லும், உயர்ப்பதும் அன்று ஓங்கி வாழ இறையன்று துணைகிட்ட. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். உமாசங்கரிக்கு என்ன தெரியும். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நீங்க சொன்னது ரொம்ப சரின்னு சாட்ல வளர்மதின்ற அம்மா போட்டிருக்காங்க. உண்மை அம்மா, நீங்க சொன்னது உண்மை. வாழ்க வளமுடன். அருணானந்தையா வேற நிறைய பேசுவாங்க கிட்ட, அதனால இது சொல்லணும் தோணுச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா பெரிய குளத்திலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. இரு தேவியர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. உமா சங்கரி அம்மா, உங்களுக்கு குரல் இனிமையோ இனிமை, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. வாழ்க வளமுடன். அம்மா மஞ்சுளாம்மா, ரொம்ப அற்புதமா கொடுத்துட்டீங்க. ஆனா அந்த உற்சவமூர்த்தியின் உலா உலகமெங்கும் பரவுறதுக்கு உண்டான எல்லா கருத்துக்களையும் நீங்க கொடுத்துட்டீங்க அம்மா. ஒரு உற்சவ உலா வரும் பொழுது நமக்கு பிரசாதம் கிடைக்கும் இல்லையா, அந்த வேதாத்திரிய கருத்துக்களை எல்லாம் அப்படியே ஒரு பொக்கிஷமாக, ஒரு பிரசாதமாக எங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்க. ஆனா இன்னும் உலா முழுமை பெறணுமே. கண்டிப்பாக நேரம் கருதி பாதியிலேயே உலாவை நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். சாமி ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். பேசிட்டுதான் டைம் அதிகமாயிடுச்சு. ஆமாமா கண்டிப்பா. உங்களுக்கு நிறுத்த மனம் இல்லை, எங்களுக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் போல இருந்தது. டைம் போனதே தெரியல. அம்மா சொன்ன மாதிரி அவ்வளவு நல்லா இருந்துச்சு. ரொம்ப அந்த அப்படியே உள்ள போயிட்டோம் எல்லாரும் அதுக்குள்ள. தெரியல, டைம் போனதே தெரியல. உலா அற்புதமான உலா, நல்லா இருந்தது, ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்ப மைத்திலி அம்மா சொன்னது போல அவங்களுடைய ஆதங்கம் நன்றாக புரிந்தது. நம்ம தான் கேட்டிருக்கோம் இல்ல, மகானும் அதை கேட்டிருப்பாங்க, இறையர்களும் அதை உணர்ந்து இருக்கும். கண்டிப்பாக அந்த காலம் மீண்டும் விரைவாக வரும், வந்து கொண்டிருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது, கண்டிப்பாக மாறுதல் உண்டாகும். அனைத்து மக்களும் உலக அமைதியோடு, மன அமைதியோடு இருப்பாங்க, உலக அமைதி கிடைக்கும். அம்மா ஐயா சொல்லுவாங்க, என்கிட்ட 4 சட்டை இருக்கு, நிறைய நல்ல சட்டையா நிறைய இருக்குங்க, 4 போட முடியுமா? நான் சாப்பிடுறது 2 இட்லி, நான் 5 இட்லி சாப்பிட முடியுமா? ஆனா ஏன் தேவையில்லாம சேர்த்து வைக்கிறாங்கன்னு தெரியல. காலம் வரும், மாற்றம் வரும்னு சொல்லி மகரிஷி வாயாலேயே நான் கேட்டிருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி நினைக்கிறப்ப இது தேவை இல்லாததுதான். அம்மா வந்து வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்க மைத்திலிமா, அதனால அவங்க யோசிச்சு சொல்றது ரொம்ப அற்புதம். அந்த கருத்துக்கு நானும் தலை வணங்குகிறேன். கண்டிப்பாக அம்மாவின் ஆதங்கம் பூர்த்தியாகி உலக அமைதி பெற இந்த வேதாத்திரியம் உலகம் முழுவதும் உலா வரும். கண்டிப்பாக மகரிஷி நமக்கு அப்படி விட மாட்டாங்க, கிடைக்கும். ஆனா நாம் இருக்கிறோமோ என்னமோ, உலா நடக்கும், மக்கள் நல்ல நிலைக்கு வருவாங்கன்னு என்னுடைய ஆழ்ந்த தன்மையை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேம்மா. வினாக்கள் எதுவும் இல்லை, வினாக்கள் கேட்கிற அளவுக்கு நீங்க எங்களுக்கு ஸ்பீச் கொடுக்கல, சரிங்களா? எல்லாம் தெளிவாகவும் அப்படியே ஒரு ஆனந்த நீரோடை போல அந்த சலசலப்போட அப்படியே அருமையா கொண்டு போயிட்டீங்க. பாயிண்ட் அவுட் பண்ணி இது சொல்லலையே,
இதையே சொன்னாங்க அப்படிலாம் இல்லவே இல்லைங்கம்மா. ரொம்ப அற்புதமாக இருந்தது. உங்களுடைய அருட்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் மஞ்சுளாதேவி ரொம்ப அம்மா. நன்றி நன்றிம்மா, ரொம்ப நன்றி. உமா சங்கரி அம்மா, வாய்ப்பு தந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து ஷர்மிளா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா அம்மா மஞ்சள் அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா எனக்கு நான் அரக்கோணத்துல இருந்து பேசுறேங்கம்மா. மனவளக்கலையில இருந்து பேசுறேன். நான் வந்து பிரம்மஞானம் முடிச்சிருக்கேன். அம்மா நான் வந்து தவம் பண்ணும்போது நாடி சுத்தி தண்டுவடை சுத்தி எல்லாம் பண்ணிட்டு ஆகினை துரியம் எல்லாமே பண்ணும்போதுமா ஏதாவது உடற்பயிற்சி செய்யும் போதெல்லாம் கூட எனக்கு வந்து தேவையில்லாத சம்பந்தமே இல்லாத எண்ணங்கள் வந்து எனக்கு அப்படியே வருது. அப்படியே அந்த எண்ணத்திலேயே ஏதாவது அப்படியே ஒண்ணு மேல ஒண்ணு பில்டப் பண்ணி அப்படியே ரொம்ப பெருசா போயிடுது. நான் உடற்பயிற்சி செய்யும் போது அடுத்த ஸ்டெப்பே நான் வந்து ஏதாவது ஒண்ணு மறந்து போயிடுறேன், இல்லைன்னா மாத்தி பண்ணிடுறேன். அது சம்டைம்ஸ் எனக்கே தெரியுது. ஆனா அதுல இருந்து அந்த இது இன்னும் தியானம் பண்ணும் போதெல்லாம் வந்து தவத்துல உட்காரும் போதெல்லாம் அந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது வருதுங்கம்மா. நானும் கண்ட்ரோல் பண்ணி அது இல்லாம பண்ணணும்னு நினைக்கிறேன். அது அது வராமல் இருக்கிறதுக்கு நான் என்னம்மா செய்யணும்? நீங்க வராம இருக்கிறதுக்கு அது வரதாம செய்யும். வந்த எண்ணங்கள் எல்லாமே உங்க புலன்கள் மூலம் நீங்க உள்ள ரெக்கார்ட் பண்ண விஷயம் தான். நீங்க பேசுனது, நீங்க யார்கிட்ட பேசுனது, யார்கிட்ட கேட்டது, எங்க ஸ்மெல் பண்ணது, எங்க ஸ்பரிசம் பண்ணது, எல்லாமே நீங்க பண்ண விஷயம் தான். நீங்க செஞ்ச செயல் தான் உள்ள ரெக்கார்டா இருக்குது. அதுதானே உங்களுக்கு எண்ணமா வருது. அப்ப நீங்க நம்ம என்ன பண்ணணும், புலன் அடக்கிறதுக்காக தான் சாமிஜி பஞ்சே இந்திரிய தவம் நம்ம கொடுத்திருப்பாரு. அந்த தவம் பண்ணவே நமக்கு இந்த புலன்களை நம்ம பார்த்த விஷயம் எல்லாம் உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கும் பாருங்க, அதெல்லாம் தாட்டா வெளியே வரும். அப்போ இந்த புலனடக்கம் பஞ்சேந்திரிய தவம் நம்ம நல்லா பண்ண புலனடக்கம் ஏற்படும் போதே நம்ம இனி தேவையில்லாததுல நிறைய ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இதுல கொஞ்சம் தாட்டு குறையும். அடுத்து பாத்தீங்கன்னா பிராணாயாமா, நாடி சுத்தியும் தண்டோட சுத்தியும் நல்லா கொஞ்சம் நேரம் எடுத்து பண்ணுங்க. அது இன்னும் தாட்ஸ குறைக்கும். மூணாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, எண்ணம்ன்றது வந்துகிட்டே இருக்கும், அது பின்னாடி நம்ம போக கூடாது. புரியுதுங்களா? இப்போ அந்த ஒரு விஷயத்துல நம்ம செல்பிஷாவே இருக்கணும். இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க, கியூல நிக்கிறீங்க, திருப்பதிக்கு போறீங்க, கியூல நிக்கிறீங்க, ஒருத்தர் வந்து ஐயர் கூப்பிடுறாரு, வாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வாங்க உங்களுக்கு நான் சீக்கிரமா தரிசனம் பண்ணிட்டு கூட்டிட்டு வரேன்னு கூப்பிடுறாரு. உங்க பின்னாடி அவ்வளவு கூட்டம் இருக்கும். நீங்க போகும்போது அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஏதாவது பேசுவாங்க, கசன்னு. அதுன்னா இவங்க மட்டும் ஸ்பெஷலா, அதுன்னா இவங்க மட்டும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நமக்கு கிடைச்சது சான்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு கிடைச்சது சான்ஸ் எதையும் காதுல வாங்காத போய்கிட்டே இருப்பீங்களா இல்லையா சாமி பார்க்க? அப்படிதான் தவம் உடற்பயிற்சி. எவ்வளவு எண்ணங்கள் வந்தாலும் அது பின்னாடி அது பாட்டு போகட்டும்னு விட்டுறணும். அதை நிறுத்துறதுக்கு கூட நீங்க முயற்சி பண்ண கூடாது. நீங்க ஒன்ன நிறுத்த முயற்சி பண்ணீங்கன்னா இன்னொன்னு வந்து நிக்கதான் செய்யும். அதனால அது பார்த்து என்ன ஓடுது, நான் கையில பண்ணனா கையில மனசு வச்சுக்கிறேன், கால பண்ணா கால வைக்கிறேன், நடுவுல எதனா வந்தா அது பாட்டு ஓடட்டுன்னு விட்டுட்டு செல்பிஷா நீங்க உங்களை பார்த்து முடிஞ்சா கண்ணாடி முன்னாடி உட்காந்து உங்களையே பார்த்து பயிற்சி பண்ணுங்க. தவம் பண்றதும் அதே மாதிரிதான். நான் ஆகினியில இருக்கிறேன், ஆகினியே நினைங்க, ஏகப்பட்ட எண்ணம் வரும், எதையும் நிறுத்த முயற்சி பண்ணாதுங்க, அது பாட்டு போகட்டும். நான் ஆகினியில இருக்கேன், நான் ஆகினிலேயே இருக்கேன், ஆகினிய நல்லா தவம் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்க அதுலயே இருங்க. எந்த எண்ணத்தையும் நிறுத்த முயற்சி பண்ணாதுங்க. நிறைய வரட்டும் போட்டோம், அதுக்கப்புறம் அது வந்து என் தாட்ஸோட லெவலு குறைய ஆரம்பிச்சிடும். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மா எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குதுங்கம்மா. என்னுடைய கணவர் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காருங்கம்மா. அவருக்கு இப்போ ரீசெண்டா பிசினஸ்ல வந்து ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு. முன்னாடி போனதை விட இப்போ பிசினஸ் வந்து ரொம்ப டல்லா போயிட்டு இருக்கு. அவர் வந்து எங்க தப்பு பண்றாரு, எப்படி என்ன செய்யறாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. என்னால அவருக்கு எதுவும் அட்வைஸ் பண்ண முடியல, அவருக்கு என்னால ஹெல்ப்பும் பண்ண முடியல. பட் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனா இப்ப அந்த பிசினஸ கண்டினியூ பண்றதா இல்ல விட்டுறதா அவருக்கு ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த இடத்துல இப்ப அவருக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வாழ்த்து தாம போடணும். நல்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு வாழ்த்துங்க.
வாழ்த்து போடுங்க அவருக்காக. அதுதான் அவரை வந்து இப்படி நம்ம மன்றத்துல ஒரு அம்மா பிசினஸ்ல லாஸ் ஆனவங்க நான் இங்க வந்து மன்றத்துல இணைஞ்சு வாழ்த்தி இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம்னு சொன்னவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. வாழ்த்துலதான் போடணும். நீங்க வேற நிறைய வாழ்த்து போடாம அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இப்ப இதுதான் மெயினான உங்க சங்கல்பம்னாக்கா அது ஒண்ணுத்துக்காக கொஞ்சம் நேரம் எடுத்து வாழ்த்துங்க. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க ரொம்ப வளமுடன். தெளிவா இருந்ததம்மா உங்களோட ஸ்பீச். இன்னைக்கு ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அடுத்ததாக ஜெயமுருகன் ஐயா. ஜெயமுருகன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாங்கம்மா. திருப்பி ஒரு வாட்டி அன்மியூட் கொடுக்குறோங்கம்மா. வாழ்க வளமுடன். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. அடுத்ததாக சரஸ்வதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். சரஸ்வதி அம்மா மைக்க அன்மியூட் பண்ணுங்க. ஓகேங்க. வாழ்க வளமுடன் மஞ்சள் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். சரஸ்வதி அம்மா இவங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். காவாங்கரையில புழல்ல இருந்துமா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்புமா உங்களது. காலையில இருந்து கேட்டு இன்ப இதுல நினைஞ்ச மாதிரி இது. அந்த சாமி ஊர்வலத்தை பத்தி சொன்னீங்க பாருங்க, அது ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. சூப்பர்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அப்படிதாம்மா வேதாத்திரியமும் உலா வந்துகிட்டு இருக்கு. ஆமாங்கம்மா. ரொம்ப 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 நல்லா இருந்ததுமா இன்னைக்கு உங்க நிகழ்ச்சி. ரொம்ப நன்றிப்பா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மீண்டும் ஜெயமுருகன், வாழ்க வளமுடன். அம்மா மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். அவங்களுக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு போல. வாழ்க வளமுடன். மைத்திலி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா ஒருத்தர் சொன்னாங்க இல்லையா, ரொம்ப இது வாழ்த்து சொன்னீங்க இல்லையா, ஏதோ பிசினஸ்ல இதுவாகுதுன்னு. அவங்கள தினமும் அவங்க ஹஸ்பண்டும் அவங்களுமே கர்மா கழிச்சுட்ட, நீ கொடுத்த கர்மா நான் இன்பமா ஏத்துக்கிட்டேன், இனி நல்லதே நடக்கணும், ஒவ்வொரு நாளும் நைட்லயும் படுக்கும் போது சொல்லணும், காலைல எழுந்த உடனே சொல்லணும், அந்த கர்மா கழிச்சுட்டேன்னு சொல்லணும். அது வந்து சொல்லிட்டு இந்த பாசிட்டிவ் இன்னைக்கு இருந்து நல்லா சிறப்பா நடக்கும் அப்படி பாசிட்டிவா நைட்ல படுத்து சொன்னாங்கன்னா சூப்பர். சப்கான்சியஸ் மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகி அது செயலுக்கு ஒரு பிரபஞ்சம் இதோட போய் அது சொல்லுங்கம்மா. அது அதுக்காக தான் நான் வந்தேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேட்டிருப்பாங்கம்மா, அவங்க கேட்டிருப்பாங்க. வாழ்க வளமுடன். வயசுல பெரியவங்கிறதுனால சொல்லிட்டேன், சாரி. நல்லதுதான். உமா சக்கரிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மகேஷ் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். இப்போ ஒருத்தங்க சொன்னாங்க தவம் பண்ணும்போது இந்த எண்ணங்கள்லாம் ரொம்ப வருது சொல்லிட்டு இருக்க சொன்னாங்க. இப்போ நான் எங்க வீட்டு பக்கத்துலயே நானும் துவங்கான வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஆமா, ஹலோ, கேக்குதுங்கய்யா, சொல்லுங்க. நானும் வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஆக்சுவலி இப்போ நடுவில் வந்து நான் முதல்ல வீட்டு பக்கத்துலயே மன்றம் இருக்கு, பண்ணி அங்க போய் தவம் எல்லாம் பண்ணுவோம். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, மிஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து டெலிவரி பார்ட்னரா ஸ்விக்கில இருக்கேன், எல்ஐசி ஏஜென்ட்டாவும் இருக்கேன், ஆம்பி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மிஸ்ஸஸ் எப்படின்னா, அவங்க ஐடில இருக்காங்க. காலை 7 மணிக்கு அவங்களுக்கு கேப் வரும். நான் ஆபீஸ் கேப் வீட்டு பார்த்தாலும் தள்ளி வரும். அதனால என்ன பண்ண வீட்டிலேயே பண்றேன். நான் எக்ஸசைஸ் இது தவம் எல்லாம் பண்றேன், தவம் எக்ஸசைஸ் எல்லாம். அதே போல இந்த பஞ்சேந்திரிய சினிமா எனக்கு துரிய வந்து நான் ரெக்கார்டிங் போடாம மீன்ஸ் இந்த யூடியூப் போடாமலே பண்ணிடுவேன். பஞ்சேந்திரிய பண்ணும்போது அவங்களுக்கு யாருக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கிறதுக்கு மீன்ஸ் ப்ளூடூத்ல போட்டு கேட்கலாமா? பண்ணலாங்கய்யா, தாராளமா பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். பஞ்சேந்திரிய தவம் பண்ண நமக்கு தாட்டோட லெவல்லாம் நிறைய குறைய ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு இப்போ 6:30 மணிக்கு ஆரம்பிச்சா அது ஒரு அரை நேரத்துல முடிக்கலாமா பஞ்சேந்திரிய தவத்தை? நம்ம ஸ்கை யோகாலயே வந்து பஞ்சேந்திரிய தவம் எல்லாம் வருதுங்கய்யா. சரிங்க. ஆலியார் ஸ்கை யோகால போட்டீங்கன்னா சாமிச்சி எடுக்கிற தவங்கள் எல்லாம் வருது. ஓகே ஓகேம்மா. அப்படியே அப்புறம் சாப்பிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு தவம் பண்ணலாமா? சாப்பிட்டு
சாப்பிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு தவம் பண்ணலாம்? ஐயா ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னாக்கா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சே பண்ணுங்க. சாப்பிட்டீங்கன்னா சாந்தி தவம் தான் பண்ணணும், வேற எந்த தவம் பண்ண கூடாது. சரிங்க சரிங்க. இப்போ உடற்பயிற்சி பண்றேன், கொஞ்சம் நடுவில் விட்டு போயிடுது. இப்ப சாப்பிட்டா உடற்பயிற்சி எவ்வளவு நேரம் கழிச்சு பண்ணலாம்? விட்டு போட உடற்பயிற்சியில இருந்து 3.5 மணி நேரம் ஆகணும். 3.5 மணி நேரம் ஆகணும். நம்ம சாப்பிட்டது செரிக்கிறது அவ்வளவு நேரம் ஆகும். ஓகே ஓகே. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டு